சரியா, கிளீனான ஒரு பயமும் இல்ல, போயிட்டு ப்ரோ கீழே கீ லெவல் என்ன ப்ரோ? கீ லெவல்னு சொன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். கீ லெவல்ன்றது வந்து நம்ம சிம்பிளா இப்போ நீங்க மார்க்கெட் வந்துட்டு இங்க பட்டு மூவ் ஆகும்னு சொல்றீங்க தானே. ஓ. ஓகே, நீங்க அதுக்கு என்னத்தை பிடிப்பீங்க? ஓட பிளாக்க பிடிப்பீங்களா? ஒரு பிஓ எப்படி பண்ணுவோம்? பிஓ பிடிப்பீங்களா? எஃப்இஜியை பிடிப்பீங்களா? அது எல்லாமே கீ லெவல் தான். அதாவது நீங்க ஒரு மார்க்கெட் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்றதுக்கு பேர் தான் கீ லெவல். அதாவது உங்களோட கீ லெவல், சிம்பிளான விஷயம். அது பெருசா எல்லாம் குழம்புது இல்லை. பயாஸ்ண்டா என்ன? டே பயாஸ்ண்டா டெய்லி வந்து நம்ம அடுத்த நாள் இன்றைக்கு அங்க போக போகுதுன்னு சொல்லி டிசைட் பண்ணணும். மார்க்கெட் தான் போக போகுது, நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்றோம், அவ்வளவுதான். கீ லெவலும் அதே தான், சேம். இப்ப நீங்க வந்துட்டு கீ லெவல்ல வந்து ரெண்டு பேர் வச்சுக்கலாம். சரியா, குட் கீ லெவல், மற்ற கீ லெவல். குட் கீ லெவல்னு சொன்னா எல்லா இதுவும் கன்ஃபர்மேஷனும் இருக்கிற மாதிரி. இது இங்க வந்து பட்டு போகும், இல்ல இது வந்து பட்டு போகாது அப்படின்ற மாதிரி. புரியுதா? சிம்பிளான ஒரு விஷயம். கீ லெவல்ன்றது வந்து எஃபிஜி, ஓடம்புலக்கு, பாயிண்ட், இல்லாட்டி நீங்க ஒரு டிமாண்ட் ஒன்று மார்க் பண்ணியிருந்தா அது கூட கீ லெவல் தான். ஓகே, சரி. வேற டவுட்? இல்ல இல்ல, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் எல்லாருக்குமே தெரியுமா இல்ல தெரியாது, அதை சொல்லுங்க முதல்ல. தெரியுமா? இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன், கிளாஸ் எடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை, திருப்பியும் சொல்றேன். எக்ஸ்டர்னல்ன்றது வந்து இந்த ஹை, சரியா, இந்த ஹை லோவு எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல். இது ஹை, இது லோவா, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல். ம். எக்ஸ்டர்னல் என்னடா தமிழ் மீனிங்? அதிகம் அந்த சரிங்களா? கூடிய வாய்ப்பு அதிகம் சொல்றது. அப்படி எக்ஸ்டர்னல் உள்ள வெளியே இந்த பெரிய மாதிரி வராதாடா. வெளிய பெரிய ஓகே. இப்போ எக்ஸ்டர்னல் வெளிய அப்ப இன்டர்னல் என்ன? எக்ஸ்டர்னல் வெளியே இருக்கு, ஓகே, ஹை, எவரி ஹை. பெரிய ஓகே, அப்ப இன்டர்னல் உள்ள உள்ள, உள்ள அதாவது போகுது. ரேஞ்சுக்குள்ளார வர எஃப்இஜி இம்பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்டர்னல் தான். இன்டர்னல் மீன் எஃப்இஜி. இப்போ எஃப்இஜியை நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு எஃப்இஜி மார்க் பண்றேன்னு சொன்னா ஈவன் வந்து இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோ வந்து உங்களுக்கு லிக்விடிட்டியா இருக்கும். ஓகே, இன்டியூஸ்மெண்டா கிரியேட் ஆகும். அது எப்படின்னு சொன்னா, இப்போ இந்த இம்பேலன்ஸ்ல வந்து ஒருத்தன் ட்ரேட் போயிருப்பான், சரியா, அவனுக்கு ப்ராஃபிட்டா காட்டுற மார்க்கெட் வந்து இங்க அவன் லோ இருக்குன்னு தெரிஞ்சு அதை தூக்கி அடிக்க வருவான். ஸோ இந்த லோஸ் எல்லாமே வந்துட்டு இன்டர்னல். உங்களுக்கு அது ஒரு ரேஞ்சுக்கு உள்ளார வர எஃபிஜி இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து இன்டர்னல். அப்போ ஒரு ஆர்டர் பிளாக்கு என்ன ரீசனுக்காக நம்ம வந்துட்டு இம்பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்றோம்னு சொன்னா, இம்பேலன்ஸை கலெக்ட் பண்ணும்போது கலெக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் பிளாக்ல டப் ஆகி மேல தூக்குமா தூக்காதா? தூக்குவான் தூக்குவான். தூக்கும். அப்போ நீங்க வந்துட்டு இந்த பிஓஐ எல்லா டைமும் பிஓஐ பிடிச்சிட்டு நிக்க கூடாது. எஃபிஜி இருக்கும்போது உங்களுக்கு ஓட பிளாக்கே வராது. ஓகே, இம்பேலன்ஸ்ன்றது வந்துட்டு இது இந்த பாதியும் வராது. ஓகேவா, ரெண்டுமே ஒன்றுதான். எஃபிஜின்றது வந்து பெரிய கேப், பெரிய கேப். இம்பேலன்ஸ்ன்றது சின்ன கேப். ரெண்டுமே ஒன்றுதான், சரியா. அப்போ அதே மாதிரி நீங்க ஒரு ஓட பிளாக்க பாக்குறீங்கன்னு சொன்னா ஓட பிளாக்கோட சேர்ந்த ஒரு எஃபிஜி இருக்கிறதுக்கும், சரியா, ஒரு குட்டி ஒரு இம்பேலன்ஸோட எஃபிஜி இருக்கிறது டிஃப்ரெண்ட் இருக்கு. சரி, அப்போ இப்படி வைங்க. மார்க்கெட் வந்துட்டு நீங்க இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணீங்க தானே, ஓட பிளாக் இருக்கு, உங்களுக்கு ஓட ஃப்ளோ தெரியும் தானே, படிச்சுக்கிறீங்க தானே ஓட ஃப்ளோ. ஆம். ஓகே, ஓட ஃப்ளோண்டா இதை மார்க் பண்ணீங்க, இந்த ஃபுல் ஏரியாவா. ஓகே, இந்த ஃபுல் ஏரியா. இதுல பிஓஏ என்றால் லாஸ்ட் 3 கேண்டில வந்து எடுக்கலாமா இம்பேலன்ஸோட இருந்தா? இது வழியா பாத்துக்கொள்ளுங்க. பிஓஏன்னா நீங்க வந்து இந்த 3 கேண்டிலையும் எடுக்கலாம், இம்பேலன்ஸ் இருந்தா 2 கேண்டில் அப்படி. இப்ப இதுல இம்பேலன்ஸ் இருக்குது, இதே எடுக்கிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள இந்த எஃபிஜி வருதா இல்லையா? அப்ப ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் கூடவா இல்லையா? கூட தான். இப்போ இப்படி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, 50% இப்ப நீங்க வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள, ரைட், இந்த ரேஞ்சுக்குள்ளார 50% மார்க் பண்ணிட்டீங்க. ஓகே, கரெக்டா மார்க் பண்ணிடலாம். ஓகே, இதுதான். சரி,
இப்போ இவன் வந்து 50% வர எஃபிஜியா ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேன். இது வந்துட்டு மந்தோட இன்டர்னல் இது ஒர்க் ஆகும், பிரச்சனை இல்லை. இது நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல இருந்தா பிரீமியத்துக்கு இல்ல. ஓகே, அப்போ ஒர்க் ஆக சான்ஸ் இருக்கா இல்லையா? இப்ப இது வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு தானே இருக்கணும். டிஸ்கவுண்ட்டுக்கு இருந்தா பை ஆகி போகும். டிஸ்கவுண்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும். ஓகே, இப்போ இவன் வந்துட்டு என்ன செய்வான், இந்த எஃபிஜி என்ன செய்யும், ஃபெயிலியர் ஆகி டிஸ்கவுண்ட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா என்ன இருக்குது, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்தீங்கன்னு சொன்னா அவன் டிஸ்கவுண்ட்டுக்குள்ள வருவான். அதுக்குள்ள வந்து மார்க்கெட் ஏத்திட்டு போகும். இது ஒரு ரேஞ்சு. என்ன ப்ரோ, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளவு பெரிய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சோம்னா எஸ்எல் பெருசா இருக்குமே. இல்ல இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்றீங்க. கன்ஃபர்மேஷன் போகும்போது இங்கதான் பட்டு மார்க்கெட் போக போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு கன்ஃபர்மேஷன் போகும்போது நம்ம எஸ்எல் அவ்வளவு பெருசா வைக்க மாட்டோம். புரியுதா? இதுல பிஓஐ எடுக்க போறீங்கன்னு சொன்னா இவனை எடுக்கிறது கஷ்டம், ஏன்னா ரொம்ப குட்டி இம்பேலன்ஸ் வச்சுக்கலாம். இவனை எடுக்கவே இல்லை, இம்பேலன்ஸே இல்லை. அப்ப நம்ம இதை எடுக்கலாம். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், இது வந்து ஒரு மந்தோட டைம் ஃப்ரேம்ல காட்டி கொண்டு இருக்கேன்டா, நம்மளுக்கு லோ டைம் ஃப்ரேம்ல காட்டும்போது கிளியரா இருக்கு. ஓகேவா? இப்ப இவன் தான் லோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சா பிறகு நீங்க கன்ஃபர்மேஷன் வச்சு போகும்போது உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் வந்து கூட வருமா வராதா? உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு கீழே போகவே மாட்டுது அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும். அதுக்கு பிறகு உன்னோட விளையாடி நீ காட்டிக்கொள்ளலாம். சரியா? இதுதான் கடைசியா லோன்னு சொன்னா நம்ம இப்படியே இன்றைய பை இதுல போட்டுட்டு போய்கிட்டு இருக்கலாம் பெரிய ஒரு ரிஸ்க் வாட்டோட. சரியா? மெஜாரிட்டி நீங்க பாருங்க, இந்த ஜிபிஜி கூடுதலா இந்த எபிஜியை உடைச்சு கீழே போய் தான் அப்பாகும். ஓகே, அப்படி அப்பாகும் போதுதான் இயூஆர்ல இருக்கிற மந்தோட இன்டர்னலும் வந்து வேலை செய்யும். சரியா? இது கரெக்டா வந்து ஒரு பிரீமியம் ஏரியாக்குள்ளே, சாரி டிஸ்கவுண்ட் ஏரியாக்குள்ளே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? அப்ப நீங்க என்னத்துக்காக ப்ரோ நீங்க எஃபிஜி ஒரு இம்ப்ளான்ஸ்ல என்ட்ரி போறீங்க, எதுக்கு இந்த ரீசனா? ஓ, ரீசன் சொல்லுங்க. நான் எஃபிஜில வந்து டிரெக்டா எப்பவுமே என்ட்ரி போக மாட்டேன். எஃபிஜி தான் ஒர்க் ஆகும். சரி, இப்போ இது வந்து இயூஆரோட ரேஞ்சு. சரியா? வழியா பாத்துக்கணுங்க. இயூஆரோட ரேஞ்சு பிரீமியத்துக்குள்ளயா டிஸ்கவுண்ட்டுக்குள்ளயா கீ லெவல் இருக்கு? ரெண்டுக்கு நடுவுல நிக்குது. நடுவுல நிக்குது. அப்போ என்ன ரீசனுக்கான எஃபிஜில என்ட்ரி போறோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்த ட்ரேட்ல எத்தனை ட்ரேட் வந்து பிஓஐ படாம போயிருக்குது? என்ன காரணம்? எல்லாமே எல்லாமே அப்படி போகுது. அப்போ இம்பேலன்ஸ்ல பாக்குறோம். ஒன்று இம்பேலன்ஸ்லயே ரிட்டர்ன் ஆனாலும் நான் என்ட்ரி எடுப்பேன் கன்ஃபர்மேஷன் பார்த்து. இம்பேலன்ஸை உடைச்சு ஏத்தினாலும் வந்து என்ட்ரி பார்ப்பேன் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுப்பேன். நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப நான் வந்துட்டு எஃபிஜியை போக்கஸ் பண்ணுவேன். மெஜாரிட்டி நீங்க எஃபிஜியை போக்கஸ் பண்ணுங்க, அதான் வந்து ஒர்க் ஆகுது. அதோட ஒரு இன்டர்னல் சொன்னாலே நான் சொல்லிட்டேன் ஒரு எஃபிஜி உண்டு. அப்ப இன்டர்னல் மார்க்கெட் வந்துட்டு டப் ஆகி போகும்போது உங்களோட ஓர்டர் பிளாக்க பார்த்துட்டு எல்லா டைமும் போகாது. சம்டைம் எக்ஸ்டர்னல்ல கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ இப்படி இருக்குது மார்க்கெட் தானே, இங்க இருக்க எக்ஸ்டர்னல். சரியா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மார்க்கெட் வந்துட்டு இங்க வந்து சரி உங்களோட எஃபிஜிக்கு கிட்ட வராம இங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டான்டா நீங்க எங்க போக்கஸ் பண்ணணும்? எக்ஸ்டர்னல் போயிட்டான். அப்போ இந்த இன்டர்னல்ல வந்து போக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னா இந்த இன்டர்னல் என்ன செஞ்சு வச்சிருப்பானோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா கிரியேட் பண்ணிடுவான். அப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஓர்டர் பிளாக்கோ இல்ல பிஓஏயோ போட்டு மார்க் பண்ணிட்டு போகலாம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இன்டர்னல்ல இருந்து எக்ஸ்டர்னல் வருதா இல்லாட்டி எக்ஸ்டர்னல்ல கலெக்ட் பண்ணிட்டு வரானா இது எல்லாத்தையும் மைண்ட் செட்ல வடிவா பார்த்து கொள்ளணும். சரியா? அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து சொல்லுங்க. சரி, இது வந்து இப்ப நாங்க இந்த சிஆர்டி பார்க்கணும்னா டே கண்டிப்பா அதுல வந்து இப்ப எக்ஸ்டர்னல் கலெக்ட் ஆகிட்டு வருந்தா அடுத்த இன்டர்னலுக்கு அந்த இடத்துல வந்து பேர்வாளிக்கு மார்க் பண்ணாம ஓர்டர் பிளாக்க மார்க் பண்ணி அந்த கன்ஃபர்மேஷன்ல போகணும். அப்படித்தானே? ஆமா, எக்ஸ்டர்னலா கலெக்ட் பண்ணிட்டு வரான்னு சொல்லும் போது ஓர்டர் பிளாக் வந்து தூக்கி மேல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக ஓர்டர் பிளாக்ல டிரெக்டா என்ட்ரி போக கூடாது. சரியா? அந்த 7 கிரைட்டீரியாவும் இருக்குன்னு சொன்னா நீங்க அக்யூரஸியா போகலாம். இப்போ சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம். சரியா? விட்டுடலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஷார்ட் காட்டலாம், நேற்று நான் ஷார்ட் வேண்டா காட்டுறேன். சரியா? என்ன சொன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே தூக்கி தலைகளா மாத்திப்போம். அதெல்லாம் நான் மந்திலிலேயே போய் நிக்கிறேன். சரியா? ஓகே. சோ மற்ற விஷயம் என்னண்டு, டெய்லி பயாஸ் பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் 1 hour ரேஞ்சா பாருங்க. 1 hourல இப்படி ஒரு ஸ்விங் ஹை
இல்லாட்டி ஸ்விங் லோட எப்படி இருக்கணும் ஃபார்மேஷன், அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு செட்டப் இருக்கும். சரியா? இந்த செட்டப்ல வந்துட்டு 1 ஹவர்ல கிளியர் இல்லாம அரைச்சிட்டு இருந்திருந்தாண்டா மட்டும் போறவருக்கு மாத்தி பாருங்க. என்ன சொன்னா மெஜாரிட்டி 1 டே பயாஸ் பார்க்கும்போது நம்ம 1 ஹவரே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஹவருக்கு போறோம் யூஆர். சரியா? யூஆர் இந்தியானால விடுங்க. இந்தியானால விட்டாலே ரேஞ்ச் எல்லாம் போயிடும். ப்ரோ நேற்று நீங்க என்ன ப்ரோ ஈவார்ல ட்ரேட் எடுத்தீங்க? யூஆர் யூஎஸ்டியா? ஓ யூஆர் யூஎஸ்டி நான் என்ட்ரி போடல. நேற்று ஜிபி யூஎஸ்டி தான் என்ட்ரி போனேன். ஏன்னா யூஆர் நேற்று இன்சைட் பார் எல்லாம் அதாவது நியூயார்க் ஸ்டேஷன், லண்டன் ஸ்டேஷன் எல்லாமே இன்சைட் பார். இது சைட் பை மார்க்கெட். இங்க பாருங்க. நீங்க இது அப்படிதான் ஃபோன் பண்ணி இப்ப இந்த நியூஸ் கேண்டில் கிடைச்சிருக்கு. இது ஃபுல்லாவே சைட் பைல தான் இருந்தவன், இன்சைட் பார் தான் இருந்தவன். இன்னைக்கு தான் வந்து மார்க்கெட் அப்படியே மாறி இருக்கான். புரியுதா? அப்போ நீங்க பயாஸ் பாருங்க. நான் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு இது எடுத்தா உங்களுக்கு விளங்கும். இவனும் ஒரு இந்த இதுலயே வந்து ஒரு என்ட்ரி போடலாம். இதுவும் டிபி கிட்ட ஆயிடுச்சு. சூப்பர் என்ட்ரி உண்டு. சரியா? கரெக்டா ஒரு கீழே ஒரு மார்க்கு அடிச்சு துப்பி கீழே போயிட்டான். எல்லாமே கீழே தூக்கி போட்டா நமக்கு ரிஸ்க் தான் காணும். ஜிபி செஃப். ஓகே சரி, ஓகே. நம்ம டே பயாஸ்ல என்ட்ரி பார்க்கலாம். சரியா? இந்த என்ட்ரி என்னன்னு போன டே பார்ப்போம் ஃபர்ஸ்ட். சரியா? டே பயாஸ்ல நேட்டியான் பயாஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு ப்ரோ? பையா. ஓகே, ஆனா நேற்று பையா இருக்காது ஜிபி செஃப். ஓகே, அதுக்கான ரீசன் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. டேயில என்ன டைம் மட்டும் நான் அழிச்சு போட்டேன். சரி, இப்ப பாருங்க. சரியா? இது ஒரு ரேஞ்சா? இது 1 ஹவர்ல வந்து ஒரு குட்டி ரேஞ்ச். கரெக்டா? ஓகே, கரெக்டா ஒரு குட்டி ரேஞ்சு போட்டுடலாம். சரியா? இப்போ நம்ம பிரீமியத்துல இருக்கிற இந்த ஒரு எஃபிஜியை வந்து டார்கெட் பண்றோம். சரியா? எல்லாமே செல்லான்னு சொல்லுது, பிரச்சனை இல்லையா? சரியா? டார்கெட் பண்றோம். இதை அப்ரோச் பண்றது வந்து எப்படி இருக்கணும்? இந்த கீழே லெவல்ல தொடும் போது மார்க்கெட் எப்படி வரணும்டா? ஸ்லோ மூமெண்ட்ல வருது. இப்போ ஸ்லோவா தான் இருக்கா. சரியா? இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல கலெக்ட் பண்ணல. சரியா? இந்த கையை கலெக்ட் பண்ணல. சப்போஸ் மார்க்கெட் இப்படியே போயிட்டு ரிட்டர்ன் ஆகி, சரியா, மார்க்கெட் இங்க தூக்கிட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த எஃபிஜியை பிடிச்சு கொண்டெல்லாம் நிக்க கூடாது. சரி, நம்மளோட இந்த எக்ஸ்டர்னல் கலெக்ட் பண்ணும் வரைக்கும் தான் வந்து இவன் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எக்ஸ்டர்னல் கலெக்ட் பண்ணிட்டான்னு சொன்னா இந்த இன்டர்னல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு கிளியரான செட்டப் வந்து நான் கிடைக்கவே இல்லை. நான் வந்துட்டு போட்டோவில் ஏதாவது வச்சிருந்தா வந்து நான் பார்த்து சொல்றேன். சரியா? கிளியரான செட்டப் இது வரைக்கும் இது கிடைக்காது. வெயிட் பண்ணுங்க. இன்றைக்கு எல்லாமே பார்த்து வச்சது. சரியா? ஜிபி செஃப். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு வாங்க. சரியா? அதுல கிளியரா சொல்றேன். என்ட்ரி யூஎஸ்டி பிரிட்டிஷ் பவுண்ட் ஜிபி செஃப். சரியா? இது நான் வந்து என்ட்ரி எடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துல இப்படி இருந்தது. சரியா? தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீனு? ஓகே, இந்த ஷார்ட் கார்டு தான் அனலைஸ் பண்ண ஷார்ட். இல்ல நான் ஸ்கிரீன் மாறி ஷேர் பண்ணாலும் தெரியாதான்? இல்ல காட்டு இந்த சார்ட் அனலைஸ் பண்ண சார்ட் தானே போட்டோஸ் காட்டு. ஓகே ஓகே, இது ஆல்ரெடி வந்து நான் அனலைஸ் பண்ணேன். இது இருக்கான்னு பார்க்க. இது என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுது. ஓகே, இது வந்துட்டு ரைட்டு. இது நான் கோல்டு அனலைஸ் பண்ணேன். சரியா? இதையே வச்சு நம்ம பார்ப்போம். சரியா? இது வந்துட்டு நியூஸால தான் ஃபெயிலியர் ஆச்சு. அது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, மற்றபடி இவன் வந்துட்டு சூப்பர் பலி. ஓகே, பிரச்சனையே இல்லை. எப்படின்னு சொன்னா தெரியாதா? ஓகே, இப்போ இதுல
சரியா? ஒரு கிளீனான 4 ஹவர்ல ரேஞ்ச் இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்கு இருக்கு. ஓகே. இருக்கு. இருக்கு இருக்கு. ஓகே, நான் அடுத்த கீ லெவல் வந்துட்டு டிஸ்கவுண்ட்ல இருக்கா பிரீமியத்துல இருக்கா செல்லுக்கு? இருக்கு. பிரீமியத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? குட் கீ லெவல்னு போட்டிருப்பேன். கீழே இன்னொரு விஷயத்த நோட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த செல்லோட புஷ் மாதிரியே 3 கேண்டில் தொடர்ச்சியா தூக்கினவன். சரியா? அப்போ வந்து இதாலதான் ஒரு பை மூமெண்ட் கிடைச்சது எனக்கு. ஸோ இது பை ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். இல்லைன்னு சொல்லி அகைன் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுது. சரியா? ரிவர்ஸ் ஆகி இந்த கீ லெவலை தொடுறான். இது வந்து 1 ஹவர்ல வந்து பையோட செட்டப் என்னன்னா எப்பவுமே வந்து 2 செட்டப் பண்றேன். ஏதோ எது கிளீனா இருக்கோ அதான் பண்ணா. இது என்ன ரீசனுக்காக பண்ணானா இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? பையும் சரி செல்லும் சரி, இது கோல்டு அப்படிதான் இருக்கு. ஸோ அவன் வந்துட்டு 1 ஹவர்ல ரியாக்ட் பண்ணி ஸ்லோவா நின்று கொண்டு இருந்தவன். ஸோ அதை நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இன்சைட் பார் கோல்டு நிக்கிறான். அதே மாதிரி இது வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சேன்னு சொன்னா, இந்த 1 ஹவர் பிரேக் ஆயிடுச்சேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பை என்ட்ரி சேஃபா இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த கீ லெவல்ல நியூஸோட வந்து இந்த 4 ஹவர் கீ லெவல வந்து தொடுவான்னு சொல்லி போட்டிருந்தான். சரியா? இது உங்களுக்கு போட்டனாடா இல்ல தாஸ் ப்ரோ போட்டனா தெரியல, மறந்துட்டு. ஓகே, ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணது இந்த எக்ஸ்டர்னல்ல. சரியா? என்னத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன்? கயன், ப்ரோ இதுல நான் கீ லெவல மார்க் பண்ணிக்கிறேனா, சாரி இதுல வந்து நான் பிஓஏ மார்க் பண்ணிக்கிறேனா இல்லாட்டி வந்து எஃபிஜியை மார்க் பண்ணிக்கிறேனா? எஃப்இஜி என்ன ரீசனுக்காக நான் எஃபிஜியை மார்க் பண்ணிக்கிறேன்? அது போய் அந்த எக்ஸ்ட்ரா தூக்கி எக்ஸ்டர்னலா கலெக்ட் பண்ணல. ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். நான் இதுல இந்த என்ட்ரி நான் நினைச்சிருந்தா போட்டுக்கலாம். நான் என்னதுக்காக ரீசன் போட்டுக்கணும், இதுல பட்டுக்கூடிய அவ்வளவு பெரிய மூமெண்ட் இல்ல. இன்சைட் பார் கோல்டு. ஸோ அதை நியூஸால டிபி போனதே தவிர மற்றபடி வந்து இந்த என்ட்ரி வந்து இன்வெலிட் ஆயிருக்கும் உங்களுக்கு. நியூயார்க் ஸ்டேஷன்ல வந்து மெல்ல மெல்லமா தூக்கி கொண்டு போய் இங்க அப்ரோச் பண்ணி தூக்கி அடிச்சிருப்பான். இதுதான் வந்து நியூஸ் இல்லாட்டி நடந்திருக்கும். இல்லாட்டி ஒரு சின்ன இம்பாக்ட் நியூஸ் சொன்னாலும் இதேதான் நடந்திருக்கு. ஓகே, அப்படி ஒரு செட்டப் இது. இதற்கு நான் கோல்டில் எப்படி செட்டப் பார்த்தது இல்லை. அப்படி ஒரு செட்டப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, அதை விட்டுலாம். நெக்ஸ்ட் இது இது வந்துட்டு நேற்று நடந்தது. சரியா? யூஎஸ்டி கேட்டு வழியா பார்த்துக்கொள்ளுங்க. நான் அடி வாங்கியிருக்கிறேன் பாருங்க என் எக்ஸலுக்கும். சரியா? இது வந்துட்டு என்ட்ரி எடுத்தா அப்புறம் நான் சொன்னேன் டிபி அடிக்க நின்றவன் இப்படி மாக்க நிக்குது. எனக்கு டிபி அடிக்க போறது சந்தோஷம் இருக்குமா இல்லையாடா? பாக்க. ஓ ஓ ஓ. ஓகே, செட்டப் வந்து ஓகே செட்டப் வந்து ஹோம் ஆயிருக்குது. வழியா பாருங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் உண்மை அடி வாங்கினா அடி வாங்கினே சொல்லுவேன். இங்க இது வந்துட்டு செட்டப் என்னோட ரிசல்ட். இது வந்துட்டு டேயோட இது 2 டே ஓப்பன். ஸோ இது கீழே தான் நான் பை செட்டை பார்த்துக்கணும். கரெக்டா? நான் பார்க்கல. ம் தப்புதான். சரியா? இந்த செட்டப்பை நான் பார்க்கல. அவன் அடிச்சு தூக்கி இருப்பான். ஸோ அதை நான் எடுக்கல. இது வந்து ஹீரோ. பிரேக் ஈவன்லயும் இல்லையா ப்ரோ? இல்லடா, பிரேக் இவன்ல விடுறது நான் விட்டுக்கலாம். உண்மையிலேயே வந்துட்டு கரெக்டா இந்த இந்த நீ கேட்ட மாதிரி எங்கடா அந்த 2 டே காலையில இங்க போயிட்டா. ஓகே, நீ கேட்ட மாதிரி இங்க வரும்போதே நான் பிரேக் இவன்ல விட்டுருக்கணும். சரியா? இதுல இன்னொரு விஷயம் சொன்னா, நான் எப்பவுமே ட்ரேட் போட்டுட்டு அதுக்கே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். சரியா? அப்ப நான் வந்துட்டு உண்மையிலேயே வெளியே போயிட்டேன். இப்படி நான் வீட்டை வந்து பார்க்கும்போது இப்படி அடி வாங்கி இருந்துச்சு ஜாலியா. சரியா? என்ன இப்ப நம்ம ட்ரேட் போட்டுட்டு இருந்தோம்னா எமோஷனல் ஆயிடும். அதுக்காக தான் நான் அதெல்லாம் பண்ணல. ஓகே, சரி. அது அதுல போட்டு என்னது? ஐயோ ப்ரோ இங்க ப்ரோ நான் மைக் பண்ண ஓகே, ஆனா இந்த செட்டப்பை பாரு. இந்த செட்டப் வந்துட்டு டேக்கு கீழே 2 டே ஓப்பனுக்கு கீழே சூப்பர் செட்டப் பண்ணு. அதுலயும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவன் என்ட்ரி எடுத்துட்டு ஒரு பதட்டத்தையும் கொடுக்கல எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ள டிபி அடிச்சுட்டான். எப்படி அடிச்சுக்கலாம் பாருங்க, ஷார்ப்பா தூக்கி வச்சுக்கலாம். ம். அதே மாதிரி தான் அதை விட மோசமா நல்லாவே தூக்கினான்டா. அவன் ஒரே கேண்டில்ல தூக்கினான்டா. அப்போ எப்படி இருக்கு, நான் அந்த சந்தோஷத்துல வெளியே போகணும். சரி, அதை விட அதெல்லாம் அபத்தமானது. இது வந்து ஹீரோ கனேடியன் பண்றது. இது எல்லாமே வந்துட்டு நேற்றையானும் இன்றையானும் இன்றி. சரியா? இது வந்து ஜூலை 31 மேல பார்த்தா தெரியும். நேற்றையா? சரியா? டேட்டா வழியா பார்த்துக்கொள்ளுங்க. என்னோட சார்ட் தானே, எஃப்ஜி கோட் கிரியேட் வித் டெலிகிராம். ஓகே, கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக தெரியல. இல்ல சொல்றேன், நான் அடி வாங்கினா கூட சொல்றேன் அடி வாங்கி இருக்கிறேன்னு சொல்லி. இதுலயே வந்துட்டு இந்த என்ட்ரி வந்துட்டு 1 ஹவர்ல. சரியா? இது வந்து கீ லெவல். ஓகே, ப்ராப்பரான கீ லெவல் தான்.
இதுல மார்க்கெட் பட்டு உடனே சர்வன்றீங்க இது எஸ்எல் வாங்கிட்டு இல்லையா கொடுத்துறியா ஓகே இந்த செட்டப் போட்டுப்பா இந்த செட்டப் வந்து இந்த செட்டப் என்ட்ரி ஆகும் முதல்ல இது என்ட்ரி ஆகும் முதல்ல சரியா எல்லாமே எடுத்து வச்சிருப்பேன் நான் என்னோட இதுக்காக என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் பிடிஎஃப் கிரியேட் பண்ணணும் இல்லையா அதுக்காக வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையும் காட்டிட்டு நம்ம கிளியரா சொல்லலாம் ஓகே இந்த செட்டப் பாருங்க பிரிட்டிஷ் பவுண்ட் யூஎஸ் டாலர் நான் சொன்னேன் தெரியுமா நேற்று வந்துட்டு ஜிபி எடுத்துட்டு அதோட செட்டப் இதை படிவா பாருங்க இதுல எது ஒர்க் ஆயிருக்கு ப்ரோ ஓகே ஓவிதான் ஒர்க் ஆயிருக்கு சரியா என்ன ரீசனுக்கான்னு சொன்னா இவன் மார்க்கெட் வந்து அப் ஆயிட்டு சரியா வடிவா பாருங்க இவன் வந்து எக்ஸ்டர்னல்லாம் கலெக்ட் ஆகல சரியா ஆனா இதோட எஃபிஜி வந்து பெருசு நான் வந்துட்டு இதுல 50% மட்டும்தான் மார்க் பண்ணி எஃபிஜியா போட்டிருந்தேன் சரியா அந்த எஃபிஜில அவன் கன்ஃபர்மேஷன் தரவே இல்லை அப்போ ஓகே அடுத்தது ஷிஃப்ட் ஆகிட்டன் பிஓஐக்கு அதுல ரியாக்ட் பண்ணுவானா இல்லையான்னு பார்த்தேன் கரெக்டா ரியாக்ட் பண்ணான் இந்த என்ட்ரியும் கிடைச்சிருந்துச்சு இந்த என்ட்ரியும் வந்து நல்ல ஒரு டிபி நேற்று ஸோ இதாலதான் அந்த ட்ரேட் வந்து அடி வாங்கினா எனக்கு கவலையே இல்லை இது வந்து அந்த என்ட்ரி ட்ரேர் ஆன பிறகு ஏசியன் லோவை கலெக்ட் பண்ணிட்டான் ஓகேவா கீழே வெள்ள டெப் ஆயிருக்கான் நல்ல ஒரு என்ட்ரி ஷார்ப் டவுன் ஓகே இது யூஎஸ் டாலர் கனேடியன் டாலர் இது ஆல்ரெடி எடுத்தது இது ஆஸ்திரேலியன் டாலர் இது நேற்று எல்லாமே ஒரே போடுற என்ட்ரி எல்லாம் நல்ல பெர்ஃபெக்ட் என்ட்ரியா போடுறீங்கண்ணே ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒர்க் ஆயிடுச்சுன்னா பர்ஃபெக்ட் தான் ஏன்னா நம்ம மெயினா எல்லாத்தையும் பாக்குறோம் இல்லையா இப்போ இதுக்காக சொல்லுது 5 மினிட்ஸ்ல இருக்கு இது பாரு சரியா இதையே பாரு யூஎஸ் டாலர் இது என்னது ஏசியன் சைட் வேயா அப்ரெண்டா சைட் வே கிளீனா இறக்கி இருக்கான் என்னோட கீ லெவல்ல முதலே டப் பண்ணிட்டான் நான் 5 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்த்தேன் கரெக்டா திருப்பியும் வந்துட்டு 12 மணிக்கு ஏதோ இந்த கன்ஃபர்மேஷன் வச்சான் சரியா இதுல இருக்கிற இம்பேலன்ஸுக்கு ஸ்ட்ராங்கா மேல தூக்கி வச்சான் பை செட்டப் வந்து 2 டே லைனுக்கு கீழே கரெக்டா நான் போட்டுப்பேன் 5 மினிட்ஸ்னு சொல்லி ஓகே நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்துக்கு மட்டும் சாரி சொல்றேன்னு என்ன சொன்னா நிறைய செட்டப் வந்து நான் உங்களுக்கு தரையில அதுக்கான ரீசன் வந்து நான் எதிர்பார்த்தேன்னா நீங்க எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா அனலைஸ் பண்ணி போடுவீங்க அந்த ஒரு விஷயத்தான் நான் எடுத்து எல்லா செட்டப்பும் வந்து பிசியில எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட இருந்தேன் ஏன்னு சொன்னா நீங்க எல்லாருமே எப்பவுமே நான் வந்து சிக்னல் கொடுக்குற ஆக்கள் இல்ல ஓகே சிக்னல் கொடுக்குறேன்னு சொன்னா நம்ம 10 பேரை சேர்த்து $100 வாங்கி போட்டு சிக்னல் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கலாம் நம்ம ஒருத்தங்களை வந்துட்டு முன்னோறதுக்கு வந்து எப்பவுமே வந்துட்டு சிக்னல் அதுகளை கொடுத்துட்டு இருக்க கூடாது அவனுக்கு தொழில பழக்கணும் இல்லையா தூண்டில கொடுக்கணும்னு மீனை கொடுக்காத தூண்டில கொடுன்னு அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரி இதுவும் வந்து சூப்பர் செட்டப் சரியா பிரேக்கர்ல பார்த்தாலும் சரி இல்லாட்டி கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் எல்லாமே கிளீன் தான் பட் இதுல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கவே மாட்டான் ஓகே ஷார்ப் அப்பு நீங்க வந்து கேக்குறீங்கல்ல ஓர்டர் பிளாக் வந்து ஒர்க் ஆகாமான்னு சொல்லி அவ எப்ப ஒர்க் ஆவான்னு நினைக்கிறீங்க அதாவது நீங்க பயாஸ் போட்டு கவுண்டர் ட்ரெண்ட்ல போகாம இருந்தீங்கன்னு சொன்னா மெஜாரிட்டி அதே மாதிரி நியூயார்க் செஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணாட்டி நீங்க லண்டன் செஷன்ல வந்து என்ட்ரிய போக்கஸ் பண்ணுங்கன்னு என்னது சொல்றேன் இந்த என்ட்ரிய வந்து லண்டன் செஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அப்பா இந்த எக்ஸ்டர்னல கலெக்ட் பண்ணிட்டான்னு வைங்களேன் சரியா திருப்பி இதுக்குள்ள இருக்கிற ஓர்டர் பிளாக்கு வரும் ஓகே அப்படி இருக்கும்போது இது இந்த எஸ்எல்எம் போகாது அகைன் கன்ஃபர்மேஷன் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து போற மாதிரி இருக்கும் ஓகேவா சரியா ஸோ இருங்க நான் செட்டப் பண்ணதுல காட்டுறேன் இது ஏஜோடி யூஎஸ்டி இது வந்துட்டு நான் போடவே இல்லை நான் போட்டதான் சொல்லுவேன் இது போடவே இல்லை ஏன்னு சொன்னா இதுல டைவர்ஜன் கிரியேட் ஆகல ஏயோடியும் மென்சட்டியும் ஒரே மாதிரி நின்று இருந்தாங்க பாருங்க ரெண்டுமே ஒரே வேற வேற சாட்டை ஒரே மாதிரி இருக்கா இல்லையா அச்சடிச்சு விட்ட மாதிரி ஆனா ரெண்டுமே ஒன்று தான் ஆஸ்திரேலியன் டாலர் இது அதெல்லாம் இதுல டைவர்ஜன் கிரியேட் ஆகல ஒருவேளை இவன் வந்து இப்படி நின்று மற்றவன் வந்து இறக்கி நின்றுந்தானா அந்த என்ட்ரி அட்டன் பண்ணிப்பேன் ஓகே நேற்று இது வந்துட்டு பிரிட்டிஷ் பவுண்ட் யூஎஸ் டாலர் ஓகே என்ட்ரி எடுத்து கொஞ்ச நேரத்தால ஷார்ப் அப்பு இது யூஎஸ் கனடியன் டாலர் அதான் யூஎஸ்டி கட்டு ஓகே அடுத்த என்ட்ரி இது என்னது கட்டு தெரியல இதுல செட்டப் இங்க இருக்கு கிளீன் செட்டப் ஓகே இந்த செட்டப் இருக்கு தானே இதுல எஃபிஜியை தான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இது ஒரு 1 ஹவர் கரெக்டா பாருங்க நம்ம இன்ட்ராடே பண்றாங்க 1 ஹவரே ஃபோக்கஸ் பண்ணுங்க கிளீனா இருக்கா சோ இதுல நான் என்னத்துக்கு வந்து இதுல இந்த டவுட் நிசாத் ப்ரோவா யாரு ஸ்ரீமன் உனக்கு இந்த டவுட் இருக்கும் சரியா இதுல கிளியர் பண்ணிருக்கேன் சரியா இது 4 ஹவர்ல பார்த்தா இது ஒரு ஃபுல் ரேஞ்சு 1 ஹவர்ல எத்தனை ரேஞ்ச் இதுக்குள்ள இருக்கு இதொண்டா கரெக்டா 2 ரேஞ்ச் இருக்கு நான் என்னத்துக்கு இந்த லாஸ்ட் ரேஞ்ச ஃபோக்கஸ் பண்றேன்
அதான் கிளீன் செட்டப் இருக்கு அப்படியா? கிளீன் செட்டப் பண்ணல, ரெண்டுலயுமே இருக்கு. இப்போ இப்படி பாருங்களேன், சாரி, இந்த ரேஞ்சில சரியா போயிட்டு இந்த இம்பேலன்ஸ் இருக்கு தானே, இந்த இம்பேலன்ஸ்ல ஆல்ரெடி பட்டுட்டான், பட்டுட்டு போயிட்டு எக்ஸ்டர்னல்ல கலெக்ட் பண்ணிட்டான். அப்போ இந்த ரேஞ்சு உடைஞ்சிட்டு அடுத்த ரேஞ்ச் இது 4 ஹவர்ல நான் பார்க்கல, 1 ஹவர்ல தான் பார்க்கணும். அதுக்காக இதுல இந்த ரேஞ்சில் அக்யூரசி எல்லாம் வேண்டி போக மாட்டேன். இது சக்சஸ் தான் நான் சொல்றேன். இப்போ இந்த ரேஞ்ச் உடைஞ்சிட்டு அகை இந்த எஃபிஜி வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகேவா? இங்கதான் எங்களுக்கு லிக்விடிட்டி இருக்க போகுது, இங்க இல்ல. சரியா? யூஎஸ்டி செஃப் ப்ரோ. ஜோசி ஷேப் யா, இது வந்து பொறுத்தது. வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு. இது வந்துட்டு 31 நேட்டியாங்க. ஓகே, நான் அந்த அடி வாங்கின என்ட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கு முதல் என்ட்ரி. சரியா? யா, இதுதான் செட்டப். கிளீனா இருக்கு பாத்தீங்களா, அழகா கூடி இருக்கு. ஸோ இதெல்லாமே நான் காட்டுறது வந்துட்டு எந்தெந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்றோம், எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணல. 4 ஹவரை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா 4 ஹவர் என்னதுக்கு யூஸ் ஆகும்? வீக்கோட பயாஸ் பாத்தீங்கன்னா தான் 4 ஹவர் பிடிக்கலாம். நீங்க ஒன் டே பயாஸை பார்த்து 4 ஹவர் வந்து கிளியரா இருந்தா எடுக்கலாம். நீங்க இது வந்துட்டு 4 ஹவர்ல சரியா, இந்த இந்த ரேஞ்சு வழியா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இந்த ரேஞ்சா நான் அப்போதான் காட்டின ரேஞ்சு, ஆனா பேர்க்கானது அந்த ரேஞ்சுக்கு தான். சரியா? இப்போ இவனை பாருங்க, ஆல்ரெடி நீங்க 4 ஹவர் எடுத்திருந்தா வந்து 4 ஹவர் எடுத்திருந்தா வந்து எக்ஸ்டர்னல் இங்க இருக்கு, கலெக்ட் பண்ணிட்டான். அப்படி ஒர்க் ஆகுறன்னு சொன்னா என்னத்துல ஒர்க் ஆகும்? ஆர்டர் பிளாக்ல. ஓட பிளாக். ஏன் தெரியுமா? இப்போ இது வந்து ஃப்ரெஷ்ஷான எஃபிஜி இல்ல. அப்போ இதுல ஆல்ரெடி பட்டுக்காண்ட இது வந்து இன்டியூஸ்மெண்ட். சரியா? இங்க உங்களுக்கு எம்டிய வச்சுட்டு சரியா தூக்கி போட்டு இதை ஒரு இன்டியூஸ்மெண்டா கிரியேட் பண்ணி உங்களோட ஓபியில டப் பண்ணி மேல தூக்குவான். அப்போ நம்ம அடி வாங்குறது கூட. நம்ம வந்து என்ன, இதுல ஒரு லோ கிரியேட் ஆகிட்டு இதை தானே எஸ்எல் வைப்போம். இங்க கொண்டு போய் எஸ்எல் வைக்க போறோம். பிகினர்ஸ் வந்து இங்கேயே வைக்கலாம், பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன ரிஸ்க் வாட்டுக்கு. சரியா? கொஞ்சம் ஒவ்வொரு இதுகளா சார்ட்டை பார்க்கும்போது உள்ளாங்க எனக்கே இவ்வளவு தூரம் தான் பார்க்கறேன். இது வந்துட்டு 4 ஹவர்ல. சரியா? 4 ஹவர்ல பாருங்க, கிளீனான ரேஞ்சு. சரியா? 1 ஹவர்ல ஒரு ரேஞ்ச் லோக்கா இருக்கு, இது 4 ஹவரோட ரேஞ்சு. சரியா? இதுல வந்து இது ஃப்ரெஷ்ஷா இருக்கா, ஃப்ரெஷ் இல்லாம இருக்கா இந்த பிஓஏ? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ன ரீசனுக்காக? இதுல 1 ஹவர் எஃபிஜி இருக்கு. நான் பார்க்கிறேன், நான் மெயினா போக்கஸ் பண்றது என்ன, இந்த 1 ஹவர் எஃபிஜிய ஃபெயிலியர் பண்ணாதான் இந்த 4 ஹவருக்கு போவேன்னா. ஏண்டா ஒரே நாள்ல இப்படி இறங்கி எல்லாம் தூக்க மாட்டா. வடிவா யோசிச்சு பாருங்க, இது ஒரு நாள்ல நம்ம என்ட்ரி எடுக்க போறோம், ஒரே நாள்ல என்ட்ரி, ஒரே நாள்ல டிபி. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம் நீங்க ஒரு கொமனா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் தூக்குவானவனாவது யோசிச்சு பாருங்க வடிவா. இல்லதானே? பயாஸ் வந்து செல்ல இருக்குன்னு சொன்னா இந்த எக்ஸ்டர்னல் அவன் கலெக்ட் பண்ணல. அப்போ பயாஸ் வந்துட்டு செல்லு அந்த லோவை கலெக்ட் பண்ணு தானே நீங்க பாக்குறீங்க மார்க்கெட்டை. கரெக்டா? இந்த லோவை கலெக்ட் பண்ணு. அப்போ இவன் வந்துட்டு அந்த ஆண்டு லோவை கலெக்ட் பண்ணாடி அந்த பயாஸ் ஃபெயிலியரா இல்லையா? ஃபெயிலியர். அப்போ இவன் வந்துட்டு இங்க இருந்து ரிட்டர்னாக தான் பார்ப்பான். இங்க கலெக்ட் பண்ணிட்டு வேண்டாம் வந்து இந்த எஃபிஜில டப் பண்ணுவான். அது ஒரு வீக்லி பயாஸ்ல நீங்க பார்க்கும்போது இந்த எஃபிஜிஆர்கள் எல்லாம் ஒர்க் ஆகும். ஒன் டேல பார்க்கும்போது மெயினா நீங்க போக்கஸ் பண்றதை வந்து 1 ஹவரை வச்சுக்கொள்ளுங்க. 1 ஹவர்ல கிளியரா இல்ல, 4-5 ஸ்விங் இருக்குன்னும் போது எஃபிஜியை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடிக்கடி இதுல அது ட்ரேடிங் வியூ பரவாயில்ல போல இருக்கு இமேஜ்ல காட்ட. ஓகே, இது எல்லாமே ஆல்ரெடி ஒரே செட்டப். பாருங்க எவ்வளவு கிளீனா வச்சுக்கிறேன்னு சொல்லினா என்ன சொன்னா, நான் குழம்ப கூடாதுக்காக தான் நான் செஞ்சு வச்சுக்கிறேன். இதுவும் பாருங்க 2 செட்டப். ஓகே, ஒரு ஸ்விங் வந்து கிளீனாவே இல்லை, டபுள் ஸ்விங் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் 4 ஹவர்ல எடுத்தது. இது வந்து ஃபுல்லா லிக்யூரிட்டி. ஸோ இங்க ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறது, இது ஃபெயிலியர் தான். ஓகே, எல்லா டைமும் நம்ம ஒர்க் ஆகுறதே அதே நடக்கும்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. சரியா? இந்த செட்டப் கோல்டு, இது வந்துட்டு ஒர்க் ஆகி டிபி போயிருந்துச்சு. சரியா? ஆனா இந்த என்ட்ரி 30ஆம் தேதி நடந்தது. வேணா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. 30ஆம் தேதி இந்த என்ட்ரி வந்து டிபி அடிச்சது. ஓகே, ஆனா நான் இந்த என்ட்ரி போடவே இல்லை. ஏன் சொல்லுங்க? நீங்க கவனிக்கல. இல்ல எக்ஸ்டர்னலா கலெக்ட் பண்ணிட்டான். சரியா? இங்க வந்துட்டு ஒரு கீழே சொல்ல வந்துட்டு இப்போ
இந்த கீ லெவலுக்கு தானே கீ லெவல் மார்க் பண்ணிக்கிறீங்க தானே. கீ லெவல் மார்க் பண்ணும்போது நீங்க 4 ஹவர்ல மார்க் பண்றீங்க. இப்படி 4 ஹவர்ல மார்க் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க அதுகிட்ட அடுத்த டைம் பிரேம் 1 ஹவர் தானே அடுத்த டைம் பிரேம் 4 ஹவருக்கு கீழே பாத்தீங்கன்னா அதுல ஓ, இப்படி ஒரு ஹை சின்னதா ஹை இப்ப இது என்று சொன்னா இதுல ஹை வரும். இப்படி பாத்தீங்கன்னா இங்க லோ வரும். இப்படி ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா சொன்னா இன்னும் பெஸ்டா ஒர்க் ஆகும். என்ன ரீசனுக்காக சொன்னா இது லிக்விடிட்டி. சரியா? அப்ப லிக்விடிட்டி இருக்கும்போது இவன் ஸ்லோவா அப்ரோச் பண்ணி இதை கலெக்ட் பண்ணுவான். இதை கலெக்ட் பண்ணிட்டு இங்க போய் அடிப்பான். சரியா? இந்த என்ட்ரி நான் என்ன ரீசனுக்கு எடுக்கலன்னா அன்னைக்கு வந்து இந்த என்ட்ரியை தொட்டான். தொட்ட டைம் வந்துட்டு 8:45. சரியா? ஸோ அவுட் ஆஃப் செஷன் நியோக்கோட நம்ம கரெக்டா ஒர்க் பண்ற 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அவுட் ஆஃப் செஷன் ஃபோக்கஸ் பண்ணி தொட்டுட்டு கிட்டத்தட்ட லண்டன் செஷன்லயே அரைச்சிட்டு தான் இருந்தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரி, அப்புறம் நியூயார்க்ல வந்து டிபி கிட் ஆயிட்டு ஒரே நாள்ல 2 நாள் இந்த ரன்னிங்ல இருந்து தான் டிபி அடிச்சிச்சு. சரி, நான் போடல. ஓகே. ஸோ நான் வந்துட்டு அதை சார்ட்லயே காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கிளியரா செட் பண்ணு. மற்றது இதுவும் வந்துட்டு பாருங்க எக்ஸ்டர்னலா இது 4 ஹவர் தான். எக்ஸ்டர்னல் கலெக்ட் பண்ணாம வரோம். நீங்க வந்துட்டு எக்ஸ்டர்னல் இப்படி மார்க் பண்ணி வச்சிருங்க, சேஃப். அதே மாதிரி நான் சொன்ன பாயிண்ட் வந்து இங்க இருக்கு பாருங்க. இந்த சிட்டப் இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இருக்கு இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்துட்டு இப்போ யோசிப்பாங்க 4 ஹவர்ல வந்துட்டா இப்படி 3-4 கேண்டில் ஒரே இடத்துல இருக்குன்னு சொன்னா அது டேயோட லோவா இருக்கலாம். சரி, ஹை டைம் ஃப்ரேமோட எவரி லெவல்ஸ்ல ஹைல வந்து லிக்விடிட்டி இருக்கும். சரியா? அப்போ இங்க வந்து மார்க்கெட் ஸ்லோவா தான் அப்ரோச் பண்றான். பட்டு தூக்க சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே அவ்வளவு பெரிய கிளியரான மூவ்மெண்ட் இல்ல, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நல்ல கிளியரான மூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்காடி எந்தியே தேவையில்லை நமக்கு. எத்தனை சார்ட் இருக்கு நமக்கு, இதெல்லாம் தேவையா? யோசிச்சு பாருங்க. ப்ராப்பர் நம்ம என்ட்ரி எடுக்கணும்ன்றதுக்காக தயவு செய்து எடுக்காதீங்க. செட்டப் கிடைச்சா போங்க. இது வந்து கோல்டோட என்ட்ரி. ஓகேவா? இதுவும் பாருங்க எப்படி இருக்கு, கிளீனான செட்டப்பா இல்லையா? ம். இந்த என்ட்ரி தான் அந்த நான் சொன்ன என்ட்ரி நினைக்கிறேன். இதான் இது 1 ஹவர்ல பாரு. ஜூம் பண்ணியே காட்டுறேன். 1 ஹவர்ல பிரீமியத்துல, அதுவும் ஹை பிரீமியத்துல இருக்கு. சரியா? இங்க பட்டு அதுவும் நான் அதுல எல்லாத்தையும் மார்க் பண்ணிப்பேன். இங்க டூடே ஓப்பனுக்கு மேல இது மஞ்சள் கூட நானாக்குறத. சரியா? டூடே ஓப்பனுக்கு மேல எஸ்எம்டி கிரியேட் ஆயிருக்கணும். இது ஐஆர்எல் மூமெண்டம் வந்து செல் சொல்லுது, பயாஸ் மூமெண்டம். என்ற செல்ல பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல போஸ் இறக்கிருக்கலாம், ஸ்லோவா அப்ரோச் பண்றான். அப்படி இருக்கும்போது இது ஒர்க் ஆக சான்ஸ் கூட இருக்கு. சரியா? ஓகே. இது இப்போ விளக்குதா என்னத்துக்காக நான் ஐஆர்எல் இதை எஃபிஜியை ஃபோக்கஸ் பண்ணேன்னு சொல்லி? ஓடபுளுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். இல்ல ஏன்னா ஹை நல்ல ஷார்ப் டவுனு, ஸ்லோ அப். ஓகேவா? நாங்க ட்ரெண்ட் லைன் மாதிரி கிரியேட் ஆகுங்க தான் நம்ம. ம் ட்ரெண்ட் லைனு எல்லாமே லிக்விடிட்டி தான்டா. அடிச்சு தூக்கு அவங்க எல்லாம் வாங்கி கட்டுவாங்க. இதெல்லாம் நல்ல என்ட்ரி. எங்கேயோ எல்லாம் போகும். நம்மளோட டார்கெட் என்ன? எக்ஸ்டர்னல் வரைக்கும் தான் டார்கெட் வைக்கிறோம். சரியா? அப்ப எங்களை லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி சம்டைம் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து எல்லாம் மெசல் அடிப்பாங்க. அதால நம்ம ஃபோக்கஸ் 1:2க்கு மேலதான் என்னோட செட்டப் இருக்கும். ஓகேவா? அதுக்கு கூட நான் செட் பண்ணி எடுக்கிறேன்டா எடுக்கலாம். இப்ப இதுல கூடி நான் எஸ்எல் வந்துட்டு இந்த லோ வரைக்கும் தான் வச்சிருப்பேன். இங்க வச்சிருந்தா 1:5க்கு மேல வந்துருக்கும். ஆனா நம்ம சேஃபாவே போவோம். இருக்கிற ஓரளவு பிழைச்சாலே காணும். ஓவரா எடுத்து போட்டு அப்புறம் அடி வாங்கல. எனக்கு எஸ்எல் வாங்கினா பிடிக்காது. ஒரு 90% வந்து என்னோட ட்ரேட் வந்துட்டு ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறேன்னு சொன்னா 9 ட்ரேட்டும் டிபி அடிக்கணும். அப்பதான் என்னோட 90% அக்ரோசி என்னோட இருக்கும். எனக்கு அக்ரோசி தான் முக்கியம், மாறால் முக்கியம் இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது வந்து ஒன்-டேயோட பியூர். ஏன்னு சொன்னா இதுல இன்னொரு செட்டப்பையும் இருக்கு. ஏன்னு சொன்னா நம்ம கோரிலேஷன் பேஸ் இருக்கு தானே. இது வந்துட்டு ஈரோ ஜிஇபி. சரியா? கோரிலேஷன் பேர்ல வந்து செட்டப் கிடைக்கும். இது வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் ஒரு குரூப்ல போட்டது, இது எப்பயோ எடுத்தது. சரியா? ஆமா பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. என்ன சொன்னா யூஆர் ஜிபி எல்லாம் செட்டே இல்லை. ஓகே, நம்ம கிளியரா போயிடலாம் அடுத்த கட்ட வேலைக்கு. நான் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லயே காட்டுறேன்டா. நான் லோ டைம் ஃப்ரேம்ல காட்டினா இன்றைக்கு பார்க்க முடியாது. ஓகே. ஸோ டிஎக்ஸ்ஐ. சரியா? டிஎக்ஸ்ஐயோட மந்த்லி கிளீனான எஃப்இஜி எங்க இருக்கு சொல்லுங்க? இங்கயா? இல்ல. ஓகே. அப்போ இவன் என்ன? அதான் அவனுக்கு FAG. ஆனா ரெண்டுமே எஃப்இஜி தான்டா. சரியா? ஆனா அப்போ இதை மேலோட்ட தானே கிளீனா இருக்கு. மேல இருக்குதா? ரெண்டுமே கிளீன் தானே டேய். இப்போ எஃப்இஜின்றது என்ன?
ஒன்று ரெண்டு மூன்றாவது கேண்டிலுக்கு இருக்கிற கேப் 1 2 3 இதுவும் எஃபிஜி தான். இது ஒன்றும் வேற இன்னொரு கேண்டில் வந்து உடைச்சிட்டு போயில, ஒரே கேண்டில் தான். இவனும் கிளியர் செட்டப் தான். நான் அடுத்தது கிளியரா என்னண்டு என்ட்ரி போயது குட் லெவல்னு பார்க்க போறோம். அதுக்கு தான் சொன்னேன். இப்போ இதுக்கு அடுத்த டைம் பிரேம், லோவர் டைம் பிரேம் வந்து இது இதுக்கு மந்த்லிக்கு அடுத்த டைம் பிரேம் வீக்லி வீக்லி. வீக்லிக்கு மாத்து. ஓகே, இதுல ரெண்டுக்குமே சிட்டிங் இருக்கா? இதுல ஒரு சிட்டிங் இருக்கு, இதுல ஒரு சிட்டிங் இருக்கு. ஓகேவா? பட் எனக்கு தெரிஞ்சு இவன் கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் கூடவா இருக்கா. ஏன்னு சொன்னா இதுல நிறைய சிட்டிங் இருக்கு. இது சிங்கிள் உண்டு, இவன் நிறைய. சரியா? பட் ரெண்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இது டிஎக்ஸ்ஐயோடது பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? டிஎக்ஸ்ஐ அடுத்தது டிஎக்ஸ்ஐயும் இயூஆர், அதுதான் நம்ம மெயினா பார்ப்போம். இயூஆர்ல எங்கடா இருக்கு? இயூஆர்ல கிளீனா ஒரே ஒரு இது இருக்கு. இது கிளீன் தான், பிரீமியத்துக்குள்ள வருது. ஓகேவா? சரியா? இயூஆர் அப்போ மார்க்கெட் இப்ப வடிவா பாருங்க. மார்க்கெட் இந்த இன்டர்னலுக்கு வரணும்னு சொன்னா மார்க்கெட் இப்ப யூஆர் என்ன செய்யும்? டவுன் ஆகும். லோவர் டைம் பிரேம்ல வந்து டவுன் ஆகும். அப்பதான் உங்களோட இன்டர்னலுக்கு வரும். அதே மாதிரி டிஎக்ஸ்ஐ வந்துட்டு இங்க பட்டு செல் ஆகணும்டா மார்க்கெட் என்ன செய்யணும்? அப்பா இதை மெயினா பாத்துங்க. அதை வச்சு அதை பார்த்துட்டு தான் நம்ம பயாஸ் பார்க்கலாம். அப்ப நீங்க ஒரு விஷயத்த வடிவா போக்கஸ் பண்ணணும். என்னது? மந்த் ஸ்டார்டிங்ல இன்னைக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட், அப்ப இன்றைக்கு வந்து நீங்க எதுக்கும் சப்போர்ட்டா அடுத்த மந்த் வரைக்கும் இங்க மூவ் ஆக சான்சஸ் இருக்கு டிஎக்ஸ்ஐன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே, இவன் மந்த் சரியா, இவன் வந்துட்டு ஹைய க்ளோஸ் பண்ணி வச்சுட்டான். அப்ப இந்த லோவை தூக்குறதுக்கு பாசிபிள் ஜாஸ்தி. இவன் லோவை தூக்கிட்டு மேல போய் க்ளோஸ் வச்சுட்டான், இதுக்கு மேல க்ளோஸே வச்சுட்டான். சோ இந்த ஹைய தூக்குறதுக்கு பாசிபிள் ஜாஸ்தியா செல் ஆகிறதுக்கு. இப்போ இந்த நியூஸ் ஆல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா மார்க்கெட் அப்படியே மாத்திட்டான். அப்போ பயாஸ் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு தான் நிக்கிறான் ஒரே நாள்ல. அப்போ நம்ம வந்துட்டு என்னத்தை பாக்குறதே கொஞ்சம் டவுட்டா இருக்கு மந்த்லியில. சரி, ஆனா செல் பாத்தீங்கன்னா கூட பிரச்சனையே இல்லை டிஎக்ஸ்ஐல. ஏன்னு சொன்னா நம்ம டே பயாஸின் படி தான் போகிறோம். இப்போ நாளைக்கு பாருங்க மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொன்னா சரியா, இது ஒரு டேயோட இம்பேலன்ஸ் இன்டர்னல். சரியா? கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்துருக்காங்க. இந்த ஃபெயிலியர் சும்மா சொல்றேன் நான் உதாரணம். சரியா? இப்போ பயாஸ் இருக்கு தானே. ஓகே, திங்கட்கிழமை பயாஸ் வந்து என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? மக செல்லாப்பா இன்னும் 5 hours இருக்கு. சரியா? 5 hours நீங்க வடிவா சொல்லலாம். ஏன்னு சொன்னா நியூயோர்க்கோட பிஎம் செஷன்ல வந்து மார்க்கெட் எப்பவுமே வந்துட்டு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காது. சரியா? இப்போ ஹைய வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டான். சரியா? பயாசின் படி இது வந்து ஹைய தூக்கணும், ஹைய தூக்கிட்டான். அடுத்து என்ன செஞ்சு வச்சுக்கிறான்? லோவுக்கு கீழே பொடி க்ளோஸ் வச்சுக்கிறான். இப்ப இந்த ஒரு சின்ன கேப்ல இந்த 5 hours வந்து இதுக்கு மேல போகுமா மார்க்கெட்? சொல்லுங்க பாப்போம். தெரியுதா? இதுக்கு மேல போகாது. அப்போ இப்பவே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க டிஎக்ஸ்ஐ வந்து நம்ம செல் பார்க்கறது பாசிபிள் அப்படின்னு சொல்லி. சரியா? சோ நம்ம அதுக்காக இன்றைக்கே வந்து ட்ரேட் எல்லாம் பண்ண போறது இல்லை. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி ஈயூஆர்ல போயிட்டு பாருங்க. ஈயூஆர்ல வந்து மார்க்கெட் என்ன சொல்லுது? பையா செல்லா? பயாஸ். இப்ப நம்ம பார்த்தோன்னே தெரியும் தானே என்ன 4 hours முடிஞ்சிடும். திங்கக்கிழமையா? சரியா? ஓகே, திங்கக்கிழமை பயாஸ் பை. சரியா? அப்போ நம்ம இதை லொக் பண்றோம். ஓகே, இது நியூஸ் கேண்டில் வழியா ஒழுங்கான ரேஞ்ச் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. சிங்கிள் கேண்டிலே தூக்கி அடிச்சிருப்பான். ஓகேவா? ரேஞ்ச் கிரியேட் ஆகாது. 1 hourக்கு மாத்தினா இப்போ ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு இல்லையா? எஃப்இஜி இப்படி ஒரு பெரிய கேப் வந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த எஃப்இஜிக்கே நீங்க ஒரு ஃபிப் அடிங்க. ஓகே, ஃபிப் அடிச்சுட்டு இதுக்கு 50%க்கு கீழே மிடிகேட் பண்ணுவான்லோ. ஸோ இப்படி பண்ணிக்கலாம். இப்போ இப்படி பார்த்துட்டீங்க எஃப்இஜியை பார்த்தோன்னே இது வந்துட்டு ஒரே எஃப்இஜி தான். நம்ம ஒரு கோட்டை போட்டு இதை 2ஆ பிரிக்கிறோம், 2 எஃப்இஜியா. சரியா? வேணா நீங்க இப்படி டிசைனா ஒரு இந்த கோட்டுக்குள்ள ஒரு கலரையும் மாத்தி வைக்கலாம். இது இது பர்சனலா என்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். சரியா?
பிறகு சண்டைக்கு வரல அப்படி எல்லாம் என்ன ப்ரோ இதெல்லாம் இந்த ஐடியான்னு. ஓகே, இப்போ என்னோட கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொன்னா, இங்க இருந்து மார்க்கெட் இங்க வராம இந்த 50%க்கு மேலேயே போய் இதை கலெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா நீங்க அடுத்தது என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம்? ஓவர் பிளாக். இந்த ஓட பிளாக்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? இல்ல கிளீனாவே அங்க கலெக்ட் பண்ண முதலே இங்க வாரான், இந்த 50%க்கு உள்ள பட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுதுண்டா என்ட்ரி பார்க்கலாமா பார்க்க கூடாது? திங்கக்கிழமை பார்க்கலாம். பை என்ட்ரி பார்க்கலாம், தப்பே பார்க்கலாம். இல்லை, தப்பே இல்லை. ம். சரியா? அதே மாதிரி திங்கக்கிழமை என்ன ஸ்டார்ட் ஆகுது, புதுசா ஒரு வீக் கேண்டில் ஸ்டார்ட் ஆகுதா? ம். அப்ப வீக்கோட பயாசம் பாருங்க. இதே மாதிரி 4 ஹவர்ல நீங்க பார்த்தா கூடி அதே தான். ஆனா 4 ஹவர்ல இன்னும் வந்து இன்டர்னல் கிரியேட் ஆகல. சரியா? ஆனா ஒரே ஒரு விஷயம் உண்மை என்னன்னு சொன்னா, இயூஆர் வந்து செல்லுக்கு மாறிட்டு பைக்கு மாறிட்டு இருந்தது இன்னொரு ஃபோர்ஸாகவும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இங்க இருக்கிற, அதாவது நம்ம ஒரு இந்த ரேஞ்சஸ்ல தான் செல் பார்த்துருப்போம். இப்ப நான் சொன்ன அந்த கிளீன் மூவ்மெண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ம். செல் பார்த்துருப்போம். இந்த செல்லுக்கு என்ன நடந்திருக்கு, பொடி க்ளோஸ் வச்சுக்கிறானா இல்லாட்டி ஸ்வீப் பண்ணிட்டு வரானா? பொடி க்ளோஸ் வச்சுட்டான், அந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு பிறகு நம்ம செல் செட்டப் பார்க்கலாமா? பை செட்டப் பார்க்கணும். பை செட்டப் பார்க்கணும். அப்ப நம்ம வந்துட்டு பை செட்டப் பார்க்கணும்னா வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எல்லா கரன்சிஸும் இதை நான் கிளீனா உங்களுக்கு மூமெண்ட் ஆறதை மட்டும் சொல்றேன். இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருமே வீட்டை போயிட்டு செக் பண்ணி பாருங்க. கோல்டு என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரேட் போகாதீங்க. ஓகே, ஏண்டா ஒரு உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதுலயும் போட்டிருப்பேன். ஒரு மந்த் இன்சைட் பார் ஆண்டா பரவாயில்ல, ஒரு 3 மந்தை தூக்கி இன்சைட் பாரை போட்டுட்டு இப்பதான் மார்க்கெட் தூக்கி வச்சுக்கிறான். என்ன ரீசனுக்காக? அது நியூஸ் ஆளு. மற்றபடி ஒரு 3 மந்த் 3 மந்த் சரியா? மேஜரா ஒரு இன்சைட் பார்ன்னு சொன்னா இந்த ஹேண்டிலுக்கும் இந்த ஹேண்டிலுக்கும் உள்ளதான் நிக்கிறான். பட் என்ன, ஹையலோவா கலெக்ட் பண்ணி நம்ம டிசைனை மாத்தினா, அதாவது பரவாயில்ல. போன வந்து ஃபுல்லாவே இன்சைட் பார் பாருங்க, இந்த லோவுக்கும் இந்த லோவுக்கும் உள்ளே நிக்கிறானா, ஃபுல்லாவே இன்சைட் பார். ம். சரியா? அப்போ இந்த இன்சைட் பாரோட ஹையையும் கோல்டு எடுக்கல, லோவையும் எடுக்கல, நியூஸ் ஆள கூடி. சரியா? இந்த நியூஸ்ல வந்து இந்த ஹை எடுத்திருந்தா, இந்த லோ எடுத்திருந்தா பைக்கு பாத்துக்கலாம். பட் இந்த பை கூடி சேஃப் இல்ல. இந்த கோல்டோட பை கூடி எனக்கு தெரிஞ்சு சேஃப் இல்ல. ஓகேவா? பட் பயாஸ் என்ன சொல்லும், டேயோட பயாஸ் பை தான் சொல்ல போகுது அப்படி. ஓகேவா? ம். இந்த 5 ஹவர்ஸுக்குள்ள கீழே வந்து இறங்கி வைக்க மாட்டான், சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்ல. இல்லை. ஓகே, ஆனா சொல்ல முடியாது கோல்ட பற்றி நீங்க. பிரச்சனை. அதான் சொன்னேன், கோல்டுல வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம யூஆர் எல்லா பேர்ஸ்லயும் கிளீனான செட்டப் எடுத்து உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும் போது நீங்க என்ன ரீசனுக்காக வந்துட்டு இதை பாக்குறீங்க. அதே மாதிரி உங்களோட கீ லெவல் என்ன ஒரு விஷயம், செஷன் டைமிங், அதாவது கில்சோன் லண்டனு இல்லாட்டி நியூயார்க், இந்த ரெண்டுலயும் வந்து உங்களோட கீ லெவல் டப் ஆகாம போறாண்டா நீங்க என்ன பண்ணலாம்? சொல்லுங்க. என்ன ப்ரோ எனக்கு லெவல் வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சரியா? இது உன்னோட ப்ராப்பர் செட்டப் ஆன கீ லெவல். ஆரம்பிச்சிருக்கு, நான் பார்ப்பேன் கோல்டு. ஓகே, தான் சொல்லுவேன், நீங்க பாருங்க, உங்களை பார்க்க வேணாம் சொல்லுவேன். ஓகே, நீங்க பாருங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, இது உங்களோட கீ லெவல், ஏதோ ஒரு கீ லெவல் வச்சுக்கொள்ளுங்க. மார்க்கெட் வந்துட்டு இங்க உங்களோட செஷன் டைமிங்ல இங்க மார்க்கெட் பார்க்கலாம், இங்க பாட்டு இங்கே இருந்து ரிட்டர்ன் ஆகலாம். அப்ப என்ன செய்யலாம்? ஆஹா, இதுதான் 11 லண்டன்ல கில் சோன்ல வந்து இங்கதான் பார்த்துக்கலாம். சரியா? அப்ப இதுதான் இந்த கீ லெவல். சரியா? இதுல எம்பியை பிடிச்சி டிபி அடிப்பேன், அப்படித்தானே? இல்ல. அடுத்த இதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆஹ் எந்த நீங்க ஒரே ஒரு மைண்ட் செட் தான். இதுல பட்டு அவன் டிபியே போட்டும் எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆடி அது என்ன எனக்கு தேவையா தேவையில்லையா? தேவை. வேலை செய்வோம். இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜின் படி இப்ப நான் வந்து இதுல கீ லெவல் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இங்க வந்தா எனக்கு செட்டப் கிடைச்சா என்ட்ரி அண்டு. ஓகேவா? இது வந்து பிரீமியத்துல இருக்கு. ம். இது செல் செட்டப் பாக்குறீங்க, இது பிரீமியத்துல இருக்கு. இவன் வந்துட்டு டிஸ்கவுண்ட்டுக்குள்ளார ஒரு செல் செட்டப் புஷ் பண்றான். மெஜாரிட்டி வந்து அது 2 டே லைனுக்கு கீழே தான் செல் செட்டப் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல நம்ம என்ட்ரி போலாமா? போகக்கூடாது. எனக்கு நீ டிபியே போனா கூட அந்த என்ட்ரி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி இருக்கணும். அதுக்குத்தான் நான் உங்களுக்கு சொன்னா ட்ரேட் பிளான் ஒன்று டிசைட் பண்ணி அதுல உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அதுல போட்டு வைக்கணும். இதெல்லாம் செஞ்சா என்ட்ரி, இல்லாட்டி அந்த என்ட்ரி எனக்கு தெரியல. எனக்கு சொன்னா என்னோட 26 பேஸ் இருக்கு, அது ஏதாவது செட்டப் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு நான் கூடி நான் சிலர் கீழே மார்க் பண்ண மாட்டேன்டா. சரியா? 11:30 போய் பார்ப்பேன்.
11க்கு போகும்போது கரெக்டா ஒரு நல்ல கீ லெவல டச் பண்ணியிருப்பான். ஆனா கீ லெவல் நான் மார்க் பண்ணி நோக்க மாட்டேன். அப்படி ஒரு என்ட்ரி தான் இந்த செஃப் என்ட்ரி. சரியா? சத்தியமா நீங்க நம்புறீங்களா தெரியாது. இந்த செஃப் எல்லாம் நான் வந்துட்டு எப்பயாவது வந்துட்டு போய் பார்க்குறது. சரியா? இதுல இந்த கீ லெவல் இது இப்போ உங்களுக்கு இருக்காது. நம்ம அழிச்சிட்டு செஃப். ஓகே, இது தாஸ்ப்ரோக்கு அனுப்பினேன்னு சொன்னேனே அது அதை அழிச்சிட்டேன். அந்த என்ட்ரி கூடி அப்படி பார்த்தேன். மற்றது இன்னொன்று கடைசியா ஒரு என்ட்ரி வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலான்னு சொல்லி பார்த்தேன். நான் அதில் என்ட்ரி போடல. உங்களுக்கு காட்டு கரெக்டா ஜேபிஐ நான் பார்க்கல. இது இந்த என்ட்ரி வந்துட்டு சூப்பர் என்ட்ரி உண்டு. ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? என்ன உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இவன் என்னத்துக்கா இந்த என்ட்ரி போட்டுருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட ரெஸ்ட் அவுட் வந்து ஒரு 7. அதுக்கு என்னதுல 1 ஹவர்ல 7. அது நான் கரெக்டா பிடிச்சிருந்தேன்னு சொன்னா இங்க வச்சிருப்பேன் லோ எஸ்எல்ல ஒரு 45. பட் அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். சரியா? 45. ஆனா சூப்பரான என்ட்ரி. நான் என்ன ரீசன் சொல்றேன். சரியா? அப்படியே டேக்கு மாத்துங்க. யூஆர்ஜேபிஒய். என்னடா இது கிளீனான செல் செட்டப்பா. கிளீனா பிசிக்கல் டைப் பண்ணிருக்கு. 3 கேண்டில் கிளீனா தூக்கி இருக்கிறானா. ஓகே, என்ன சொன்னா இது வந்து மோஸ்ட்லி நான் என்ட்ரி போகல. சரியா? ஆஹ் இது நல்லா தூக்கி சரியா ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கிறான். சரியா? 3 கேண்டில் தூக்கி இங்க பட்ட உடனே இங்க தூக்கி கேண்டில் நிறுத்திட்டான். சரியா? டேயோட பயாஸ் படி பார்த்தாலும் ரிவர்ஸ் ஆகுது. மார்க்கெட் வந்து செல் தான். ஸோ இந்த லோவர் தூக்க ஜாஸ்தி. ஸோ உங்களோட டிபி போறதுக்கு சான்சஸ் கூட இருக்கு. சரியா? இது வந்துட்டு 1 டேயோட கீழே வரும். சரியா? இயூஆர் ஜேபிஒய். சரியா? கரெக்டா நீங்க இயூஆர் ஜேபிஒய்க்கு ஜிஇபி ஜேபிஒய் கோரிலேஷன் பாக்குறீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கிருமினது எல்லாத்தையும் நிப்பாட்டினா தான் கண்ணுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது. ஓகே ஓகே, இதுல கோரிலேஷன்ல பாருங்க. இவன் இந்த ஹைய தூக்கி நிற்கிறான், கட் பண்ணிட்டான். சரியா? இவன் கட் பண்ணி நிக்கிறானா கட் பண்ண நிக்கிறான்? கட் பண்ணல. டைவர்ஜன் ஃபார்ம் ஆகிட்டு. சரியா? அப்போ 1 டேல டைவர்ஜன் ஃபார்ம் ஆயிட்டு. சரியா? என்ட்ரி ரெடி. 1 ஹவர்ல பாக்குறீங்க. 1 ஹவர்ல போய் பார்க்கும்போது இந்த என்ட்ரில நான் என்னத்துக்கு போட்டேன்னு சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் delete பண்ணிட்டு அகைன் சொல்றேன். ஓகே, இதுல செல்லா இருக்கு தானே. ஓகே, வடிவா பாருங்க. இதுல ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது கிளீனான. ஓகேவா? இவனை இங்க என்ன நடந்து வச்சிருக்கு. பாடி க்ளோஸ் வச்சுட்டானா. பாடி பாடி க்ளோஸ் வச்சுட்டான். அடுத்த வழியா இருந்தே பாருங்க. பாடி க்ளோஸ் வச்சுட்டு இங்க வரைக்கும் ஒரு 3 ஹேண்டில் இறக்கி வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இத கலெக்ட் பண்ணல. சரியா? இத கலெக்ட் பண்ண முதல் தான் இது நடந்தது. கலெக்ட் பண்ண முதல் வந்து மார்க்கெட் என்னத்தை தூக்கிட்டு போயிருக்கு. இது என்னத்தோட 1 ஹவரோட இம்பேலன்ஸ். 1 ஹவரோட இம்பேலன்ஸ் என்ட்ரி ட்ரிகர் ஆயிட்டா நீங்க இங்கேயே என்ட்ரி போட்டிருந்தா கூடி சும்மா சொல்றோம். நம்ம அந்த என்ட்ரி எல்லாம் போக மாட்டோம். பேசிக்கா அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ட்ரியே போயிருக்க மாட்டேன். உங்களுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு. ஓகே, இங்க எஸ்எல் கொஞ்சம் ராக்கி எஸ்எல் வச்சிருந்தா கூடி இப்ப வரைக்கும் ரன்னிங் லெவலில் டிபி அடிச்சிருக்கு. 15 1 ஹவர். சரி, 1 ஹவர்ல இது. சரியா? இதே நீங்க 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷனோட போயிருந்தா இதுல வந்துட்டு கரெக்டா இந்த இம்பேலன்ஸ்ல பாட்டு தான் தூக்கி இருக்கான். சரி, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. 1 டேல போறேன்னா உன்னோட என்ட்ரியை வந்து 1 ஹவரா இருக்கணும். அதுக்கு கீழே எல்லாம் போறது இங்கே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அதே காணும் டைவர்ஜன் கிளீனா போயிருக்குது. ஸோ இந்த என்ட்ரி இந்த டிபி அடிக்குதா இல்லையான்னு பாருங்க. சரியா? ஸோ அது உண்டு. 2வது விஷயம் வந்து பிரேக் இவெண்ட்டை வந்து 1 ஹவர் இல்லையா. 1 ஹவர்ல பிரேக் இவெண்ட் வந்து நான் இதுலயே விட்டாலும் பெஸ்ட். இதுல வந்துட்டு இன்னொரு பிரச்சனை இருக்கு. இதுல இருக்கிற இம்பேலன்ஸ்ல வந்துட்டு அவன் வந்து ட்ரிகர் பண்ணி நிக்கிறான் ஸ்லோவா. ஓகேவா? ஸோ இதுலயே வந்து டிபியை கட் பண்ணியிருந்தா கூட பெஸ்ட். பெரிய பெரிய டைம் ஃப்ரேம்ல பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இப்படி நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ இதுல இது யூஆர் என்னடா இது யூஆர் ஜேபிஒய். ஓகே, டே பயாஸ். இப்போ டே பயாஸ்ன்னு மாறல. சரியா? அது மாறாட்டியும் பரவாயில்ல. நம்ம சும்மா உங்களை கிளீன் அதுக்கிட்ட மாறிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. மாறாது மெஜாரிட்டி. இந்த 5 ஹவர்ஸ்ல பெரிய ஒன்றும் நடக்காது. சரியா? ஓகே.
இதுல 1 ஹவருக்கு மாத்துறீங்களா? 1 ஹவர் உங்களுக்கு கிளீனா இருக்காடா? இதை சொல்லுங்க. இது கிளீனா இருக்கா கிளீனா இல்லையா அதை சொல்லுங்க டக்குன்னு. கிளீனா இருக்கு. கிளீனா இருக்கு. கிளீனாவாட இருக்குது. அந்த கீழ ஏன் அதுக்கு கீழ இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே எல்லாம் பார்க்க கூடாது. இவ்வளவு இது செகண்ட். வந்து பயாஸ். இதுல போயிட்டு 2 ரேஞ்ச் தேடக்கூடாது. 1 ஹவர்ல ஒரே ரேஞ்சா இருக்கணும் இது. சரி, இங்க 2 ரேஞ்ச் பார்க்க கூடாது. இது வந்து பயாஸ்ல ஏதாவது பாக்குறீங்க. திங்கட்கிழமை நடக்க போகுது. டிஸ்கவுண்ட்டுக்கும் பிரீமியத்துக்கும் எங்க போடுவீங்க bro, பிப்பு? இங்க போடுவீங்களா? இங்க வந்து எங்க சரி இதுக்கு ஒரு எங்க கிளீனா இருக்கு? கீழே என்ன கிளீனா இருக்கு சொல்லு. ஒரு எங்க இன்பேலன்ஸ் ஒன்று காட்டுப்பாங்க எனக்கு இந்த இதுக்குள்ள இந்த செட்டப்புக்கு. ஆல்ரெடி இந்த இம்பேலன்ஸை தூக்கிட்டு வந்துட்டான் ஒன்றும் இல்ல. இங்க போறோம் செட்டப்ல. போறோம். அப்ப போறவருக்கு மாத்து. போறவர்ல கிளீன் செட்டப் இருக்கா இல்லையா? இப்ப சொல்லு. ம். ஓகே. இதுல ஒரே ஒரு எஃபிஜி இருந்தாலும் கரெக்டான எஃபிஜி பிரீமியத்துல இருக்கிற எஃபிஜி. சரியா? இப்போ மார்க்கெட் வந்துட்டு இங்க ஷுவரா போகுதுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் இல்ல. அது ஹையர் டைம் ஃப்ரேம் இன்டர்னல தூக்கிட்டு வரான். கண்டிப்பா இதை விட பெருசா போவான். நீங்க இதுல எந்தி எடுக்கிறேன்னா என்ன பண்ணலாம்? இன்னொரு விஷயம், இதுல எடுக்கிறேன்னா என்ன பண்ணலாம்? இதுல எடுக்கிற எந்திய நீங்க இப்போ எண்டு ட்ரிகர் ஆகி இங்க போய் டிபி தட்டிட்டா நீங்க என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லடா. இதுல என்ட்ரி போறீங்க. இதுல உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிட்டு திங்கக்கிழமை என்ட்ரி போய் இங்க வந்து டிபிக்கு கிட்ட போயிட்டா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். பிரேக் மேல ஓடுவீங்களா இல்லாட்டி க்ளோஸ் பண்ணுவீங்களா? பிரேக் ஆனா ஒன்ல போடலாம். வடிவா யோசிச்சு பிரேக் பாருங்க. ஒன்ல ஹையர் டைம் போடலாம். ஃப்ரேம்ல வந்து எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் போறான். அப்ப இன்னும் கீழே இறக்குவான். சரிதானே? அப்போ ஒன்று நீங்க பண்ணலாம். பிரேக் வேன் இந்த எம்பி எடுத்ததையே மறந்து பிரேக் வேன்ல விட்டுட்டு அப்படியே ப்ராஃபிட்ட ரன்னிங்ல விடலாம். இங்க வரைக்கும் போறானான்னு பாக்குறதுக்கு செக் பண்ணி பாக்குறதுக்கு. அப்படி இல்லாட்டி இன்னொரு விஷயம் எல்லாம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு $10 ரிஸ்க் வச்சுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு $80 ப்ராஃபிட் காட்டுதுண்டா $60 நம்ம எடுத்துட்டு பிரேக் இவன்ல. மிச்சம் $10-20 ரன்னிங்ல விடலாம். ஏன்னு சொன்னா இது நல்ல ஒரு செட்டப். இங்க வரைக்கும் போவான்னு ஷூரா தெரிஞ்சிடும். நீங்க வந்து இங்க டார்கெட் பண்றீங்க. ஆனா இங்க வரைக்கும் டிபி போய் கிட்ட ஆகும்னு சொல்லி இருக்கு. ஓகே. ஸோ இதுவும் இது சேஃப் இல்ல தான். இந்த இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்றதே பெட்டர். இதுவும் வந்து ஒரு கீ லெவல் தொட்டு அப்ரோச் பண்ணி தான் வந்துருக்கான். பை மூவ்மெண்ட் வந்துட்டு ஃபுல்லா இந்த மார்க்கெட் வந்து பைலாம் இருக்கு. ஸோ இந்த என்ட்ரி வந்து இது வரைக்கும் டிபி அடிக்கிறது பெட்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த டிபி அடிக்கும் ஷூரா. என்னோட பிரேக் வேண்டும் கிளியர் ஆகும். ஆனா நான் இந்த என்ட்ரி எடுக்கவே இல்லை. பிரச்சனை இல்லை. அப்படி மெயினா நான் இதை சொல்லிட்டு வரேன். கிளாஸ் வந்து என்ன ஆகுது நான் சொல்லிட்டு வரேன். அதாவது ஃபர்ஸ்ட் மேஜர் பேர்ஸ் இருக்கிற யூஎஸ்டி கட்டு, யூஎஸ்டி ஸ்டெப்பு, யூஎஸ்டி ஜேபிஒய், யூஆர் யூஎஸ்டி, ஜிபி யூஎஸ்டி, இது எல்லாமே மெயின். சரியா? கோல்டு எடுத்துக்கலாம், எடுக்கலாம். டிஎக்ஸ் 6 பேர்ஸையும் எடுக்கணும். அதை விட மற்றது என்னென்ன கிளியர் ஆக மாட்டா இயூஆர், ஜிடிபி. சரியா? அதாவது இயூஆர் சரியா? ஸோ மெயினா ஒரு இந்த டிமாண்ட் சப்ளை எல்லாம் நான் மார்க் பண்ணிக்க மாட்டேன். இந்த இதுல வந்துட்டு கிளீனான செட்டப். ஒரு செல் பார்க்கணும்னா செல்ல மட்டும்தான் பார்ப்பேன். பையில ரியாக்ட் ஆகிறானான்னு பார்ப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னு சொன்னா ஒரு வேளை வந்து இருக்குமோ பையில அடிச்சிருவானு. ஆனா இது வந்துட்டு பைக்கு மேல க்ளோஸ் வச்சிருவான். அப்படி இந்த இம்பேலன்ஸுக்கு மேல க்ளோஸ் வச்சிருவான். ஸோ இதுல எல்லாம் பெர்க்காக சான்ஸ்கள் குறைவு. சரி, இதுல வழியா பாருங்க. இவன் வந்துட்டு கிளீனான ஒரு இன்டர்னலை தொட்டுட்டு மூவ் ஆயிடுவான். சரியா? இவன் நீங்க சொன்ன அந்த இதா. ஈயாவா. சரியா? பாருங்க வடியா பாருங்க. போயிட்டான். போயிட்டு அடிச்சு தூக்கிட்டான். சரியா? சாரி இது இல்ல. சரியா? இதுல ஒரு ரேஞ்ச் ஒன்று லொக் ஆயிருக்கும். சரியா? இதுவும் இதுவும் ரேஞ்சு லொக் ஆயிருக்கும். சரியா? இது பிரீமியத்துல இருக்கிற இந்த கீ லெவலை தூக்கிட்டு மார்க்கெட் அப் ஆனது. டிஸ்கவுண்ட்ல இருக்கிற கீ லெவலை தூக்கி மார்க்கெட் அப் ஆனது. அது தானே போயிட்டு எக்ஸ்டர்னலை கலெக்ட் பண்ணவில்லை. சரியா? ஹையர் டைம் ஃப்ரேம்ல நான் சொல்றேன். எக்ஸ்டர்னலை கலெக்ட் பண்ணல இவர். ஓகே. எக்ஸ்டர்னலை கலெக்ட் பண்ணாம மார்க்கெட் இறங்கி வந்துட்டான்னு சொல்லி வந்து இங்க வரைக்கும் வந்து இங்க இவ்வளோத்தரிக்கே பொடி க்ளோஸ் வச்சுட்டான் உங்களுக்கு. ஓகேவா? எங்க வச்சிருக்கான்? இவரது இந்த செல்லோட இதுக்கு கீழே வந்துட்டு சாரி இந்த பையின்ட இம்பேலன்ஸுக்கு கீழே வந்துட்டு செல் வந்து பொடி க்ளோஸ் வச்சுட்டான். பொடி க்ளோஸ் வச்சா பிறகு வந்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது?
இங்க லொக்குல இருக்கிற ஒரு ஓட உலக பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? செல்லுக்கு செல்லுக்கு இம்பேலன்ஸுக்கு கீழே எஃபிஜி கீழே வந்து பொடி க்ளோஸ் வச்சாலே உங்களோட ஓட பிளாக்கும் ஃபெயிலியர் ஆகும். எப்பவுமே வடிவா பண்ண உங்களோட ஓட பிளாக்ல பட்டுட்டு எஃபிஜில பட்டுட்டு மார்க்கெட் உள்ளார நிக்க கூடாது, அடிச்சுட்டு போயிடும். உங்களோட என்ட்ரி வேலிடா இல்லையான்னு பாக்குறதுக்கு அதுதான் முக்கியமான விஷயம். எப்பவுமே இந்த அடிச்சு போயிட்டு இப்படி பாருங்க, இவன் வந்து இங்க வாரான், ஸ்லோவா தான் வருவான். ஸ்லோவா வந்துட்டு இது அப்ரோச் பண்ணும்போது ஸ்பீடா இருப்பான். ஏன்னு சொன்னா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணும்போது என்ன இருக்கும், ஸ்பீடா இருக்குமா இல்லையா? ஸ்பீடா வைக்கிறான். ஸ்பீடா வச்சுட்டு திருப்பி இந்த ஓட பிளாக்குள்ள வச்சு அரைச்சாண்டா என்ன நடக்க போகுதுன்னு அர்த்தம், எஸ்எல்ல தூக்குவான். ஏன்னு சொன்னா இங்க ரேலி, ரொப்பு, பேஸு, ட்ராப்பு. சரியா? இப்போ அதே மாதிரி பாருங்க, மார்க்கெட் ஸ்லோவா வந்து இங்க ஸ்பீட் அப்ப அப்ரோச் பண்ணிட்டு திருப்பியும் வந்த வேர்திலே மேல தூக்கிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பார்க்கலாமா பார்க்க கூடாது, சொல்லுங்க. பார்க்கலாமா பார்க்க கூடாதா? சொல்லு, பார்க்கலாம் பார்க்கலாம் சரியா தப்பா சொல்ல, பரவாயில்ல சொல்லு. இப்போ அதான் பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே, பார்க்கலாம். மெயினான விஷயத்த வழியா புரிஞ்சுக்கோங்க. எஸ்எம்சி எங்க பை பண்றான் எங்க செல் போடுறான்னு சொல்லி எங்களால கண்டுபிடிக்க இயலாது. ஓகேவா? ஆனா மார்க்கெட்ல வந்துட்டு எஸ்எம்சி வந்துட்டான்னு சொன்னா அடுத்த இடத்துக்கு அவன் கீழே போக விட மாட்டான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஓகே, சோ அதுல வந்து நம்ம என்ட்ரி பார்க்கலாம். அதான் நான் சொல்றேன், ஸ்பீட் அப்பு, ஸ்பீட் டவுனு, அந்த டவுனுக்கு மேலால அப்பு வச்சிட்டான்னு சொன்னா நீங்க இந்த ஏரியாவை டார்கெட் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களோட ஸ்விங் கை ஸ்விங் லோ ஃபார்மேஷன் ஆகுது. சரி, அது ஸ்ட்ரக்சரோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து உண்டா தான் இருக்கும். இந்த உதாரணத்துக்கு ம். இதை பாத்தீங்கன்னா இவன் சின்னதா அப்ரோச் பண்ணி டக்குன்னு கீழே இறக்கிட்டான். சரியா? அப்போ இங்க வந்தா கூடி இங்க வந்தா செல் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம பயாஸ் படி போகும்போது இப்போதைக்கு இந்த இடத்துல செல் பார்க்க மாட்டோம். ஆனா இந்த இடத்துல மார்க்கெட் நிற்கும் போது கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? மார்க்கெட் இங்க ஸ்லோவா வந்து இங்க அப்ரோச் பண்ணி இங்க வந்து நின்றா என்ன செய்வீங்க? இது செல் என்ட்ரியா பை என்ட்ரியா, அதை சொல்லுங்க பாப்போம். இது செல்லா பையா? சரி செல்லு. ஓகே, இதுல சரி நிக்கிற சரி. மார்க்கெட்டு இந்த எக்ஸ்டர்னல கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த நாளே ஒரு கிரீன் கேண்டில் கொண்டு போய் இங்க வைக்கிறான். இது பையா செல்ல? பை பை. பயா இப்படி வச்சாண்டா பயாஸ் என்ன சொல்லு? பை தான் சொல்லு. பயாஸ் வந்து பை சொல்லுவான். அப்ப நம்ம பயாஸ்ல என்ட்ரி போறது சேஃபா சேஃப் இல்லையா? சரி சேஃப். ஏன்னு சொன்னா இம்பேலன்ஸ்ல வந்துட்டு இவ்வளவு தூரம் பொடி க்ளோஸ் வைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தா நமக்கு டெய்லி என்ட்ரி வராது. ஆனா டெய்லி என்ட்ரி வரணும்னா பயாஸ்ல போகணும். பயாஸ்லயும் கிளியர் செட்டப்பா இருந்தா போகணும், இல்லாட்டி பொத்திட்டு வேலையை பார்க்கணும். என்னடா அப்படித்தானே? அதே மாதிரி படியா பாருங்க, இதுல ஒரு நல்ல ஒரு லொக்கு ஆ உங்களுக்கு உங்களுக்கு காட்டும், ரேஞ்சை மட்டும் காட்டிட்டு கிளாஸ் சென்ட் பண்றேன். இதுல என்ட்ரி பார்க்கலாம், நல்ல ஒரு ஸ்விங், ஸ்பீட் டவுன். சரியா? அதே மாதிரி இதுலயும் ஒரு ஸ்பீட் டவுன், இது என்ட்ரி பார்க்கலாம், இது என்ட்ரி பார்க்கலாம். சரியா? இது ஒரு ஸ்பீட் அப் என்ட்ரி பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஸ்பீட் அப், ஸ்பீட் டவுன், ஸ்பீட் அப், ஸ்பீட் டவுன், இதெல்லாம் என்ட்ரி பார்க்கலாம். ஓகே, பெட்டர். இதுக்குள்ள என்ட்ரி பார்க்கலாமா? நான் காட்டுற இந்த ஒரு என்ட்ரி பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ட்ரி பார்க்கலாமா? இல்ல பாக்கலாம் ப்ரோ. பா- பிக்சர் பார்க்கவே பிக்சர். கூடாது. அப்போ இது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல, இது 1 ஹவர்ல இருந்தா கூட நீ பார்க்க கூடாது. இதுல உனக்கு நீ பை மூவ்மெண்ட் கிளியரா செல் மூவ்மெண்ட் கிளியரானா ஒண்ணுமே சொல்லலாம். போற சாரி, ஒன் டேன்னு சொன்னா 1 வீக்ல வந்து அது ஃபுல்லாவே இன்சைட் பாரா கிரியேட் ஆயிருந்திருக்கு. 1 மந்த்ல பார்த்தது தெரியும். 1 மந்த்ல அந்த ஒட்டு கேண்டில் ஃபுல்லாவே இன்சைட் பாரா. இவன் இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஃபுல்லாவே இன்சைட் பாரா. ஓகே, ஸோ அதுகளை மெயினா பாருங்க. இந்த அப் கூடி எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த எஃபிஜியை டப் பண்ணி மந்த்லியோட இந்த எக்ஸ்டர்னல் வரைக்கும் போயிருக்கான். சரியா? அதுக்கு அப்புறம் அவன் போயிட்டான். போயிட்டு எக்ஸ்டர்னல் கலெக்ட் பண்ணிட்டான். எப்படி மாறி மாறி அடிக்கிற மாதிரி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கு. இந்த செல்லோட இன்டர்னல்ல தொட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. மந்த்ல மந்த்ல நான் சொல்றேன்,
சரியா? அப்போ டேயில வந்துட்டு செல் தான் நாம பார்த்து வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்ப செல்லே பண்ணலாம். சேஃப்ல என்செட் யூஎஸ்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லுக்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன மெயினான விஷயம், அப்ப நீங்க யோசிங்க, மாறி மாறி செல்லும் பையும் பார்த்து வந்தா என்ன ஆகும்னு சொன்னா நம்ம டிபி ஹிட் ஆகிக்கொண்டே இருக்குமேன்னு சொன்னா இந்த எஃபிஜியை பட்டு மார்க்கெட் இதுல எந்தி எடுத்தா கூடி மார்க்கெட் பயாசின் படி இங்கே தான் வந்து எங்களுக்கு டிபி வைக்க போகுது. நாம அங்க போய் வைக்க போறது இல்லை, இங்க டிபி வைக்கணும். அப்ப நான் மெயினா உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு ட்ரேட் போடுறீங்கன்னா எஸ்எல் எவ்வளவு முக்கியமோ அதை விட என்ன முக்கியம், டேக் ப்ராஃபிட், டிபி. ஓகேவா? சோ இங்க பயாஸோட ஹை இருக்கு, இல்லைன்னா இங்கதான் போயிட்டு டிபி வைப்பேன்னு சொன்னா அது ஆட்டப்ல இந்த பிள்ளையா எந்த பிள்ளையா எந்த எந்த பிள்ளை. ஓகே, வெரி குட். அப்போ சரி, ஓகே. ஸ்விங் கை கிளீனா இருந்தா, அதாவது அதே மாதிரி ஸ்விங் கை வந்து கிளீனா இருக்கணும், வடிவா பார்த்துக்கொள். எப்படின்னு சொன்னாங்க வடிவா சிஆர்டி கேண்டில் எல்லாருக்கும் தெரிந்தாடா. ஓகேவா? அந்த மாதிரி ரேஞ்ச் ம் இருக்கும். ரேஞ்ச் வந்துட்டு இப்போ இந்த ரேஞ்ச் கிளிக் ஆகுதுன்னு சொன்னா அக்கு பாயிண்ட், அதாவது எங்கட பேர்ல வந்து அக்கு பாயிண்ட் வடிவா உன்னிப்பா பார்த்துக்கொள்ளுங்க. இவன் அப்பா இருக்கான், சரியா? இது ஒரு கேண்டில், அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி. ஓகே, லோ டைம் ஃப்ரேம்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆகும். லெஃப்ட், ரைட்டு, சாரி, லெஃப்ட், ஹை, ரைட்டு, சரியா? அதே மாதிரி ம் இங்க அதே ஃபார்மேஷன் இங்க இருக்கு. ஸோ அப்பதான் எங்களுக்கு தெரியும் எது ஸ்விங் கை எது ஸ்விங் லோண்டு. இதை நீங்க ஒன் டேன்னு சொன்னா இது 1 ஹவர்ல மாதிரி நல்லா ஹெட் அண்ட் ஷோல்டர், ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சரியா? இதுக்குள்ள. ஆமா இருக்கு. ஓகே. ஸோ எல்லாமே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. சோ நீங்க அந்த அப்படி ஒரு ஸ்விங் எடுத்தா எடுங்க, இல்லாட்டி சத்தம் போடாம வேலையே பாருங்க. அதுதான் நான் உங்களுக்கு டெய்லி எல்லா டைமும் சொல்றது, தேவையில்லாம போயிட்டு கிளியரே இல்லாத செட்டப்ல போயிட்டு நம்ம எந்தி பார்க்க கூடாது. சரியா? என்னடா? கேக்குதா எல்லாருக்கும்? ஆம். ஓகே. ஆமா தேவையில்லாத bro. இடத்துல தேவையில்லாத இடத்துல ஏந்தி போக கூடாது. இனிமேல் வந்து தேவையில்லாத இடத்துல ஏந்தி போவீங்களா? ந- போகக்கூடாது. சரியா? ம் அப்புறம் பார்த்துட்டு அப்ப அடிப்பேன். அதே மாதிரி நீங்க எல்லாமே எந்தி எடுக்கணும், அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க எந்தி எடுக்கும்போது விடுற மிஸ்டேக்கை வந்து நான் உங்களுக்கு திருப்பி கிளாஸ் வச்சு 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 ரெடி பண்ணி உங்களை ஒரு பெரிய ஒரு ட்ரேடரா வந்து ஆக்குறதுக்கு முயற்சிகள் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா டக்குன்னு சொல்லுங்க. நான் சொன்னா இனி கிளாஸ் வந்து உங்களுக்கு திங்கட்கிழமை நடக்க மாட்டில்ல, சரியா? அதோட இனி கிளாஸ்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குமென்னு சொன்னாங்க. முக்கியமான ஃபெஸ்டிவல், கோயிலோட ஃபெஸ்டிவல் போய் கொண்டு அதெல்லாம் வந்து நான் கூடுதலா அங்கே தான் நிற்பேன். ஸோ கிளாஸ்கள் நடக்கிறது குறைவா இருக்கும். சொல்லுங்க, குயிக்கா வேறு ஏதாவது டவுட்டுகள் இருந்தா. இல்லை தானே? லைக் ஆ, பெரிய கிளியரான எல்லாமே குரூப்ல பார்த்து தான் இருக்கு உங்களுக்கு எல்லாரும்.